அ நம்ம ஆரம்பிச்சுருவோம். ஆ. வர்றவங்க வரட்டும் பின்னாடி. அம் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம அரண் வலியுறுத்தல் பேசப் போறோம். அதுக்கு முன்னாடி முந்தி பண்ண மாரி, இந்த குயிக்கா ஒரு அந்த லாஸ்ட்டு போன வாரம் சொன்ன அந்த 5 குறளையும் அ ஒரு ஒரு சுருக்கம் மாரி ஒரு கதை சுருக்கம் மாரி ஒரு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணுவோம். 5 குறள் பார்த்தோம். நீத்தார் பெருமையில. நீத்தாருங்கிறவங்க எல்லாத்தையும் கடந்தவங்க, அம் அ எல்லாத்தையும் துறந்தவங்க, ஒரு உயர்ந்த நிலைய அடைஞ்சவங்க, வீடு பேறு பெறக்கூடியவங்க, பெற்றவங்க. அ அதுல முதல் குறள் வந்து "உரனென்னும் தோட்டியான் ஊரைந்தும் காப்பான் வரனென்னும் வைப்பிற்கோர் வித்து." அதாவது தோட்டியான்னா அங்குசம், அ ஓரைந்தும்னா அந்த 5 அதாவது மெய், வாய், கண், மூக்கு, செவி அந்த புலன்களை அடக்கக்கூடியவங்க. அந்த திண்மையால புலன்களை அடக்கக்கூடியவங்கள வந்து அ இந்த வீடுங்கிற இதுக்கு வந்து வித்து. அவங்க தான் வந்து வித்துன்னு சொல்லி அது வந்து புலனடக்கத்துக்கு சொன்னது. அதுக்கு அடுத்தது சொன்னது "செயற்கரிய செய்வார் பெரியர், சிறியர் செயற்கரிய செய்கலாதார்." நம்ம சிறியர் யாருன்னு சொன்னோம். அதாவது சாதாரண வாழ்க்கைய தேடிச் சோறும் தின்று அந்த பாரதியார் பாட்டு நல்லா பொருந்தும் அதுக்கு. அப்போ யாரு பெரியர் அப்படின்னு சொன்னா, இது வந்து இந்த யோக முயற்சிக்கு சொன்னது. அந்த இயமம், நியமம், ஆசனம், அ பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், அ சமாதி. இந்த ம். 8 நிலையும் கடந்து போகக்கூடியவங்க. அவங்க சுப்ரமணியம் சொன்னாங்க, அந்த பதஞ்சலின்னு அவர் பதஞ்சலி சொன்ன யோக முயற்சி தான் இது. இது மனுஷங்களால பண்ண முடியும். பண்ணக்கூடியது. இது அதாவது நம்ம நேத்து யாருன்னு பேசுனோம். போன வாரம் பேசின பொழுது யாரு வந்து இந்த நிலைய அடைஞ்சிருப்பாங்கன்னு பேசும்பொழுது வள்ளலாரையும் ரமண மகரிஷி சொன்னேன். ஆனா வள்ளலார் வந்து சமாதி அடைஞ்சதா சொல்லுவாங்க. இப்ப இன்னொன்னு வந்து இவரு வள்ளலார் இப்போ இந்த 19ஆம் நூற்றாண்டு. அ பட்டினத்தார் 14ஆம் நூற்றாண்டுல இதே நிலைய அடைஞ்சாருன்னு சொல்லலாம். அந்த அவர் ஒரு உதாரணம். இந்த 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 நிலைய அடைஞ்சவங்கன்னு சொல்லிக்கலாம். அதனால அவங்க தான் செயற்கரிய செய்வார். அவங்க வந்து என்ன செய்யலாம்னு. அதுக்கு அடுத்தது தான் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் குறளு. "சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்னும் ஐந்தென் வகை தெரிவான் கட்டே உலகு." இந்த நம்ம சொன்னோம் மெய், வாய், கண், மூக்கு, செவி. இது வந்து கருவிகள் தான். அது வந்து நம்ம கண்ல பார்க்குறோம்னா, கண்ணு மட்டும் பார்க்க முடியாது. சயின்டிஃபிக்கா எடுத்தா கூட பின்னாடி ஆப்டிக் நர்வ் கட் பண்ணா கண் இருக்கும். கண் இருக்குங்கிறதுக்காக உங்களுக்கு பார்வை இருக்குன்னு சொல்ல முடியாது. அதன் பிறகு அதை என்ன இன்டர்பிரட் பண்றோங்கிறது இன்னும் ஃபர்தரா அதுக்கு வந்து நெறைய அ ய தத்துவங்கள் சொல்லி, அது அ சாங்கிய தத்துவத்தில 25 தத்துவங்களையும் கடந்து, அந்த அந்த எல்லாம் புரிஞ்சுகிட்டவங்க தான் வந்து நீத்தார் அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஸோ முதல்ல புலனடக்கம், 2வது யோக முயற்சி, 3வது தத்துவங்கள். இதையெல்லாம் கடந்தவங்க தான் வந்து நீத்தார் அப்படின்னு. சரி, இப்ப நீத்தாருடைய இது அவங்க என்ன பண்ண முடியும்னா, "நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும்." அவங்க சொன்னாங்கன்னா, அது நடக்கும். ஏன்னா, அவங்க அவங்க வந்து அந்த நிலைய அடைஞ்சதுனால, அவங்களால தூரத்தில பார்க்க முடியும். அ பின்காலத்தில என்ன வருங்கிறத பார்க்க முடியும். எல்லாம் பண்ண முடியும் அவங்களால. ஏன்னா, அவங்களுக்கு அந்த நிலைய அடைஞ்சுட்டாங்க. அதனால அவங்க பயன்பெற்று இப்ப இந்த காலத்தில வந்து ஏதோ நான் அத காமிக்கிறேன், இத காமிக்கிறேன், அப்படியே வேலைருந்து விபூதி குடுக்குறேன். அதெல்லாம் வந்து ஷோ மாரி ஆயி போயிடுச்சு. இப்ப அந்த மாரி அவங்க பண்றதில்ல. ஆனா, நெறைய பேருக்கு அந்த அதாவது இன்னொரு உலகத்தில என்ன நடக்குதுங்க, அதாவது வேற நாட்ல என்ன நடக்குதுங்கிறத கூட அவங்களால சொல்ல முடியுங்கிற மாரி ஒரு சக்தி இருந்துச்சு அவங்களுக்கு. அதனால அவங்க சொன்னா, அது வந்து அ வேத வாக்குன்னு சொல்றோம்ல, அது மாரி எடுத்துக்கலாம் அத. அ அதுக்கு வந்து நம்ம சொன்னோம், அது நம்ம இதுலயும் இப்ப வரும் அது. அளவைகள்னு சொல்லி, உண்மைய தெரிஞ்சுக்கிறதுக்கு அளவைகள். காட்சி பிரமாணம், அனுமான பிரமாணம், ஆகம பிரமாணம். பார்த்தா தான் நம்புறது வந்து காட்சி பிரமாணம். அனுமான பிரமாணம், புகை இருந்தா நெருப்பு இருக்குங்கிறது அனுமான பிரமாணம். ஆகம பிரமாணம்ங்கிறது இந்த மாரி பு அதாவது சான்றோர், நீத்தார் அவங்க சொல்றத அப்படியே எடுத்துக்கிறது. ஏன்னா, அவங்க வந்து அந்த நிலைய அடைஞ்சுட்டு அவங்க சொல்றாங்க. அதனால அவங்க சொல்றது சரியா இருக்கும். அது வந்து ஆகம பிரமாணம். அது வந்து ஒரு அளவைங்கிறது வந்து அளவுகோல். அதான் அளவை. எப்படி மெஷர் பண்றோங்கிறது. ஸோ பார்த்துட்டு மெஷர் பண்றது, அனுமானத்தில மெஷர் பண்றது. 3வது இந்த ஆகமம். அதுதான் வந்து. அதுக்கு அடுத்தது "அந்தணர் என்போர் அறவோர் மற்றெவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டொழுகலான்." இந்த அந்தணர்ன்னு சொல்றவங்க,
இறைவனோட ஒத்தவங்க. அதுக்கு தான் அவங்களுக்கு பேர் அந்தணர். இது சொன்னோம் காரண பெயர்ன்னு. இந்த அறத்த பேணி நடக்கிறவங்க தான் அந்தணர். அதில ரொம்ப முக்கியமானது அவங்களுக்கு என்னன்னா, எல்லா உயிருக்கும் ஓருயிர் ஜீவன்லேருந்து, அதாவது ஓருயிர்ங்கிறது தாவரம். ஓருயிர் ஜீவன்லேருந்து எல்லா உயிர்களுக்கும் செந்தன்மைனா, செம்மையானனா, சிறப்பான, ரொம்ப உயர்ந்த உயர்ந்த அ தன்மைனா குளிர்ச்சி. அ பூண்டொடுகலான்னா, அதாவது விரதமா, நம்ம அன்பு காட்டுறத வந்து விரதமா எடுத்துக்கிட்டு எப்பவுமே செய்றதுன்னு வந்து இவங்க பண்ணுவாங்க. அவங்க தான் அந்தணர். அது யாரா இருந்தாலும் சரிங்கிறது தான் வந்து அந்த கடைசி குறள். இப்போ அதுக்கு அடுத்தது வந்து, இந்த நிலைய அடைஞ்சவங்க வந்து என்ன சொல்றாங்க அறத்த பத்திங்கிறது தான் வந்து அரண் வலியுறுத்தல். அதாவது இவங்க விளக்கம் சொன்னது. அதாவது ஒரு விதத்தில நீங்க திருவள்ளுவர கூட சொல்லலாம். இந்த இந்த நிலைய அடைஞ்சிருக்காருன்னு. ஏன்னா, அவரு தானே எழுதியிருக்காரு. ஸோ அதனால அரண் வலியுறுத்தல் வந்து இது வந்து பாயிரவியல்னு வச்சிருக்கிறதுல கடைசி 4 வச்சிருக்காங்க. கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீத்தார் பெருமை, அரண் வலியுறுத்தல். அதில இதுதான் கடைசி. இதுக்கு அடுத்தது இல்லறவியல் போயிருவோம். அ இந்த இது வந்து இதில என்னன்னா, அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால்னு வச்சாங்க. அறத்துப்பால் வந்து அறம், பொருள், இன்பம், வீடு எல்லாம் அ அடையறதுக்கும் உதவி பண்றது. அதில அறம்ங்கிறது அதான். அறம் வந்து இந்த இன் அறம், பொருள், இன்பம் 3யும் இது பண்றது. பொருட்பால் அது வந்து இம்மைக்கும், மறுமைக்கும், இந்த பிறவிக்கும், அடுத்த பிறவிக்கும். அதுக்கு அடுத்தது வீடு. வீடுங்கிறது அடுத்த பிறவி கிடையாது. பிறவி இல்லாம இருக்கிறதுக்கு வந்து வீடுங்கிறது. இந்த 3 நிலைக்கும் இந்த அறம்ங்கிற அது வந்து உதவி பண்ணும். பொருட்பால்ல வர்றது இம்மைக்கும், மறுமைக்கும். நம்ம அதில இந்த அரசியல், அங்கவியல் அதெல்லாம் வரும் பின்னாடி. நம்ம வாழ்க்கை எப்படி வாழ்றோம்? இப்ப எப்படி வாழ்றோம்? எ எதார்த்தத்தில எப்படி வாழ்றோம்? அது வந்து இம்மைக்கும், மறுமைக்கும் உதவி பண்றது. 3வது காமத்துப்பால் வந்து இன்பம் மட்டும். இந்த பிறவிக்கு மட்டும். அடுத்த பிறவிக்கு கிடையாது. இந்த பிறவியில எப்படி அனுபவிக்கிறோங்கிறதுக்கு வந்து காமத்துப்பால். அதனால அதனால தான் இந்த இந்த ஒன்னொன்னா அந்த ஆர்டர்ல வச்சிருக்கிறாங்க. ஸோ இப்போ அரண் வலியுறுத்தல் வந்து அந்த அறம் வந்து இம்மை, மறுமை, வீடு 3க்கும் ஏதுவா இருக்கிறதுனால அது வந்து அம் அ அற அ அரண் வலியுறுத்தல்னு வச்சிருக்காங்க. அதில நம்ம முதல் குறள் வந்து அது ரொம்ப சிம்பிள். நிர்மலா? ஆ, இல்ல அந்த சொன்னீங்கல்ல இம்மை, மறுமை அப்படின்னு. அந்த மறுமை ஏன் சொல்றாங்கன்னா, இப்போ இந்த இம்மையில நம்ம வந்து தானம் எல்லாம் குடுத்தோம்னா, அதோட பலன் வந்து அடுத்த பிறவிக்கும் வரும் அப்படிங்கிறதுக்காக தான் மறுமைக்கும் ஏதுவா இருக்கும்னு ஆமா, சொல்றாங்க. ரைட்? ஆமா, ஆமா. கரெக்ட். அம் இப்போ வந்து முதல் குறள் வந்து ரொம்ப சிம்பிள். "சிறப்பீனும் செல்வமும் ஈனும் அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு." சிறப்புங்கிறது வீட்டுக்கு குறிக்கிறது. ஏன்னா எல்லாத்துலயும் உயர்ந்தது வீடுங்கிறதுனால, அத குடுக்கும். செல்வமும் ஈனும். செல்வம்ங்கிறது பொருள். பொருள் செல்வம். அ அறத்தினூங்குனா அறம் செஞ்சு இப்போ நிர்மலா சொன்ன மாரி அறச்செயல்கள், எல்லா அறச்செயல்கள் அதாவது செய்தன செய்தல், விலக்கியன ஒழித்தல். விதித்தன செய்தல், விலக்கியன ஒழித்தல் பண்ணோம்னா, அ அது பின்னாடி இந்த 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 அதிகாரத்திலேயே சில இதெல்லாம் வரும். நம்ம பார்க்க போறோம். இப்போ ஒரு 3 குறள் தள்ளி. பண்ணோம்னா, அ ஆக்கம்ங்கிறது மென்மேலும் உயர்ந்து போறதுக்கு. அத வந்து இந்த அறம் குடுக்கும். ஸோ அறத்துல என்ன குடுக்கும் அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டா, இதுதான் குடுக்கும். உனக்கு வீடு பேரு குடுக்கும், செல்வமும் குடுக்கும். அதனால சிறப்பீனும் செல்வமுமீனும் அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு. அதுதான் வந்து முதல் குறள். இப்ப அடுத்தது அது சிறப்பு சொல்லிட்டாரு. ஏன்? என்ன அறம்? என்ன குடுக்கும் அது அப்படின்னு. அதுக்கப்புறம் அடுத்தது வந்து ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல். அதுக்கு எக்ஸ்பிளனேஷன். ஒல்லும் வகையான்னா, யார் யாருக்கு என்ன முடியுதோ, தத்தமக்கு இயலும் திறன் அப்படிங்கிறாங்க. யார் யாருக்கு என்ன முடியுதோ. நீங்க வந்து ரூ. 100 தான் சம்பாதிக்கிறீங்கன்னா, ரூ. 1 குடுங்க. 20 பைசா குடுங்க. அது உங்களுடைய முடிஞ்சது. நீங்க ரூ. 1,00,000 சம்பாதிச்சீங்கன்னா எவ்வளோ குடுக்குறீங்க? அது மாரி. அவங்கவங்களுக்கு எந்த அளவுக்கு முடியுமோ, அந்த அளவுக்கு. அது வந்து அதாவது அது வந்து பொருளால குடுக்குறது கூட கிடையாது.
அத அந்த எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம மற்ற இதுக்கு வரேன். ஒல்லும் வகையான தத்தமுக்கு இயலும் திறன். அறவினைனா அறத்த, ஓவாதேனா ஒழியாதே. அ செல்லும் வாயெல்லாம் செயல். எந்தெந்த இடத்துல எல்லாம் செய்ய முடியுமோ, அந்தந்த இடத்துல எல்லாம் இந்த அறத்தின செய்யணும். அப்போ நான் சொன்ன மாரி இந்த அறம்ங்கிறது வந்து வெறும் இன்னொருத்தருக்கு உதவி பண்றது மட்டும் கிடையாது. அ அதுல வந்து இப்ப 2 சொல்றாங்க. தத்தமக்கு இயலும் திறன்ல இல்லறத்திலயும், துறவறத்திலயும். இல்லறத்துல வந்து அ நம்ம என்னென்ன குடுக்குறோம்னா, அதுல வந்து 3 மனம், மொழி, மெய். மனசால நம்ம செய்யணும்னு நெனைக்கிறது கூட ஒரு நல்ல அறம் தான். ஏன்னா, குடுக்குறது வந்து நம்ம வந்து நற்சிந்தை, நற்சொல், நற்செயல். 3ம் நம்ம இ செல்லும் வாயெல்லாம் செயல்ங்கிறது வந்து, அவங்க நல்லா இருக்கணும்னு நெனைக்கிறது. அ அல்லது நமக்கு நல்லா நீங்க நல்லா எல்லாம் பண்ணுவீங்க, உங்களுக்கு எல்லாம் சரியாயிடும்னு போய் ஒருத்தருக்கு ஆறுதல் சொல்றது. அது கூட ஒரு நற்செயல், ஒரு நற்சொல் தான். அதுவும் வந்து ஒரு அறம். நீங்க காசு குடுக்கணும், மற்றதெல்லாம் பண்ணணுங்கிறது கூட கிடையாது. மனசுல நெனைக்கிறது, செயல்ல சொல்லுல ஏன்னா மனசுல நெனைக்கிறது தான் சொல்லுல வரும், செயல்ல வரும். அதனால தான் மனம், மொழி, மெய். அது 3லயும் பண்றது தான் வந்து இத வந்து ஒழியாமல்னா இடைவிடாது செய்யணும். எப்பவுமே செய்யணும் அப்படிங்கிறது தான் வந்து ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல். அந்த ஒல்லும் வகையான்ல துறவறத்துல வந்து விரதங்கள் எவ்வளவு விரதங்கள் இருக்கிறாங்களோ, அவ்வளவு விரதங்கள் இருக்கலாம். அது வந்து துறவறத்துல இருக்கவங்களுக்கு. இல்லறத்துல இருக்கவங்களுக்கு அந்த மனம், மொழி, மெய்யால எவ்வளவு தூரம் அறம் செய்ய முடியுமோ, யார் யாருக்கு செய்ய முடியுமோ, இடைவிடாது செய்யணும் அப்படிங்கிறது தான் வந்து ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல். அம் அது அதுக்கு அடுத்தது ரொம்ப அ ரொம்ப முக்கியமான குறள். நெறைய விஷயத்துக்கு இந்த ஒரு குறள் போதுங்கிற மாரியான குறள் அது. "மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அறன் ஆகுல நீர பிற." அதாவது அதுக்கு வந்து மனசுல மாசு இல்லாம, அதாவது தூசு அதாவது கெட்ட எண்ணங்கள், கெட்ட இது இல்லாம ஆதல் அனைத்து அறன் எல்லா அறத்திலயும் அதுதான் சிறந்தது. ஏன்னா, நீரங்கிறது வந்து நெறைய இடத்துல வரும். நீருங்கிறதெல்லாம் வந்து நீர்மை எல்லாமே வந்து தன்மைக்கு. ஆகுலங்கிறது ஆரவாரம். ஸோ பிறன்னுங்க மற்றதெல்லாம். மற்ற எல்லா அ அறங்களுமே ஆரவாரத்தன்மையுடையது. அதாவது நீங்க இன்னொருத்தருக்கு குடுக்குறீங்க. குடுத்தீங்கன்னா, இப்ப நம்ம ஊர்ல அந்த டியூப் லைட் ஒண்ணு குடுத்துட்டு அதில பெருசா இந்த இந்த அது மறைக்கிற மாரி ஒரு பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த டியூப் லைட்டை குடுத்தது இவர் அப்படின்னு போட்டு ஒரு பெரிய பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க. ஸோ, அதனால அவங்க குடுத்தா கூட, அது வந்து இன்னொருத்தர் நம்ம குடுத்துருக்காங்கன்னு நம்ம சொல்லணும். நான் சேரிட்டிக்கு இவ்வளோ குடுத்தேன், அவ்வளோ குடுத்தேன் அப்படின்னு சொல்றது. அல்லது அந்த மாரி பேசுறது. ஏதோ தப்பான இடத்துல வந்து ஏதோ தப்பு நடந்து போச்சுன்னா, அதுக்கு ரொம்ப கோவமா பேசுறது. அ அதாவது அதுக்கு இங்கிலீஷ்ல சொல்லணும்னா பெர்ஃபார்மேட்டிவ் சேரிட்டி அப்படிம்பாங்க. அல்லது பெர்ஃபார்மேட்டிவ் அவுட்ரேஜ் அப்படிம்பாங்க. நிர்மலா? இல்ல நீங்க இப்ப சொல்லி முடிங்க. அப்புறம் சொல்றேன். ஆ. ஸோ, இப்ப நீங்க இந்த உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நீங்க இந்த எத்தன பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. இந்த டேவிட் லாமி இந்த இந்த பிரிசன்லேருந்து எஸ்கேப் ஆயி போனாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வந்தபொழுது, கன்சர்வேட்டிவ் பெஞ்ச்ல கேட்டபொழுது, ஹி டிட்ன்ட் நோ தட் மோர் பிரிசனர்ஸ் வேர் லெட் அவுட். ஸோ அண்ட் ஹி ஷோட் அஸ் இஃப் நீங்க உங்க இதில தான் வந்து எல்லாத்தையும் இந்த ரூலே மாத்துனீங்க அப்படி இப்படின்னு அண்ட் இட் வாஸ் a bit of a joke. அதனால தான் வந்து இட் வாஸ் கிரிட்டிசைஸ்ட் வெரி மச் இன் த பிரஸ். ஸோ ஹி வாஸ் வெரி ஆங்ரி அண்ட் இட் வாஸ் பெர்ஃபார்மேட்டிவ் அவுட்ரேஜ். As if somebody else had made a mistake when they themselves, it was under his watch that happened. ஸோ இந்த மாரி கோவப்படுறது, அல்லது தானம் பண்றது, அல்லது ரொம்ப நல்லா பேசுறது, இது எல்லாமே வந்து ஒரு ஆரவாரத்தன்மை இருக்கும். ஆனா, நீங்க மனசுல என்ன நெனச்சிருக்கீங்கங்கிறது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். வேற யாருக்கும் தெரியாது. அதுல சுத்தமா இருந்து, நல்ல எண்ணங்கள், அதாவது நற்சிந்தனை, அதாவது அது சிந்தனை தானே. அதுக்கப்புறம் தான் சொல்லும் செயலா வரும். அந்த நற்சிந்தனை இருக்கா? இல்லையாங்கிறது வந்து அதுக்கு தான் பின்னாடி கூட ஒரு குறள் வரும். அ நட்புல வரும். "அகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பதே நட்பு."
சும்மா சிரிச்சுக்கிட்டே அப்படியே இது பண்ணி அதாவது ஒரு போலித்தனமான இது வந்து கிடையாது. உண்மையாலுமே மனசால இது நினைக்கிறது தான் வந்து. ஸோ அது அந்த மனசால நினைக்கிறதுல தூய்மையா இருந்தா, அதுதான் இருக்கிற எல்லா அறத்துலயும் மேலான அறம். அப்படிங்கிறது வந்து ஒண்ணு. இதத்தான் வந்து இவரு திருவருட்பால உரிமையுடன் நின்னது திரு மலரடி நினைக்கின்ற உத்தமிர்தம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும். அப்படின்னு சொல்றது வந்து அதுவும் இதுதான். அந்த மனசுல அதுக்கப்புறம் அந்த பாட்டு நல்ல பாட்டு அது. பெருமை பெரு நின்னது புகழ் பேச வேண்டும், பொய்மை பேசாதிருக்க வேண்டும், பெரு நெறி பிடித்தொடுக்க வேண்டும், மதமான பேய் பிடியாது இருக்க வேண்டும், மறுவு பெண்ணாசையை மறக்க வேண்டும், உனைமறவாதிருக்க வேண்டும், மதி வேண்டும், நின் கருணை நிதி வேண்டும், நோயற்ற வாழ்வு நான் வாழ வேண்டும், தர்மமுகு சென்னையில் கந்த கூட்டத்தில் உள்ள தலமுகு கந்த வேலை தன்முகத்தீயுமணி முகச்செய்மணி சண்முகத்தீயுமணியன் முடியும் அந்த பாட்டு. என்ன பாட்டு குமார்? இது திருவருட்பா திருவருட்பாடு வள்ளலார். அது வந்து ரொம்ப மதமான பேய் பிடியாது இருக்க வேணும்னு சொல்லாரு. மதம் அதாவது மதம்னு சொல்லி அந்த ஃபெனட்டிக்கலாலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. அதனால அந்த உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவாருங்கிறது தான் வந்து. ஸோ அதனால மனசு வந்து சுத்தமாக இருக்கணும். மனத்துக்கண் மாசிலன் ஆதல் எல்லா அறத்துலேயும் மேலான அறம் தான். ஏன்னா அது நமக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம அந்த மாதிரி சுத்தமாக இருக்கா இல்லையா, ஏன்னா மற்றவங்களுக்கு தெரியாது. அதனால தான் அது வந்து மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீர பிற. இதுல எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இப்ப வந்து மனசுல சுத்தமா இருக்கணும். அதாவது வந்து அடுத்தவங்கள பத்தி தப்பா நினைக்கிறதோ அது மாதிரி இல்ல. இப்ப வந்து இது வந்து அவர் சொல்றாருல, மனம் வாக்கு செயல் 3. சோ மனத்துல ஃபர்ஸ்ட் நல்லது நினைக்கணும். அப்புறம் அந்த நல்லது சொல்றதும் ஒரு அறம். அப்புறம் நல்லது செய்யறது. சோ இப்ப வந்து அது எப்படி வேணா அதாவது உடலால உழைப்பாவும் இருக்கலாம், பணமாவும் இருக்கலாம், எப்படினாலும். பட் என்னன்னா இதுல ஏன் எனக்கு டவுட் வந்துச்சுன்னா, மனத்துக்கண் மாசிலன் ஆதல்னா அதுல வந்து தானத்தை பத்தி சொல்றாரா? அதாவது வந்து நான் அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்க கூடாது அப்படிங்கிறது மனத்துக்கண் மாசிலன் ஆதலா, இல்ல நான் வந்து அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது மனத்துக்கண் மாசிலன் ஆதலா? இல்ல மனத்துக்கண் மாசுன்னா அது வந்து தவறுன்னு. அது வந்து கொடுக்கறத பத்தி மட்டுமே கிடையாது. எதுவுமே நீங்க இன்னொருத்தர் வந்து நீங்க கொடுக்கறத பத்தி விட்டுருங்க. இன்னொருத்தர் வந்து அவன் நாசமா போகட்டும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, வஞ்சம்ங்கிறது ஒரு ஒரு கெட்ட எண்ணம் தானே. அது மனசுக்குள்ள நினைச்சா கூட அது மாசுதான். இப்ப அதுக்கு அடுத்த குறள்ல வரப்போகுதுல்ல, அழுக்காறு அவா வெகுளி அதெல்லாம் வந்து நீங்க வெளியில கூட காமிக்க வேண்டாம். மனசுக்குள்ளே வச்சுட்டு அவன் நாசமா போகட்டும், அவன் குடும்பம் நாசமா போகட்டும் அப்படின்னு சொன்னோம்னா, அது வந்து மாசு. அந்த மாசு இல்லாம, எந்த விதத்திலயும் மாசு இல்லாம இருக்கிறது. அது அது வந்து நமக்கு மட்டும் தான் தெரியும். எல்லாருக்கும் அவங்கவங்க இண்டிவிஜுவல்ஸ்க்கு தான் தெரியும். மற்றவங்களுக்கு தெரியாது. ஆமா. இது வந்து நம்ம இங்கிலீஷ்லயும் இருக்குது. வாட்ச் யுவர் தாட்ஸ் தே பிகம் யுவர் வேர்ட்ஸ். வாட்ச் யுவர் வேர்ட்ஸ் தே பிகம் யுவர் ஆக்ஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி வரிசையா ஒரு இது இருக்குது. ஸோ அதுதான். ஆமா. அதனால இது வந்து குறள்லயே எல்லா குறளையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த குறள் வந்து ஒரு இன்மை ஒரு ரொம்ப முக்கியமான குறள். மனத்துக்கண் ஆமா. ஏன்னா வந்து அது நமக்கு மட்டும் தான் நம்மளால தெரியும் என்ன பண்றோம் அப்படின்னு. அதுக்கு அடுத்த குறள் வந்து ரொம்ப எதார்த்தமான குறள். அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் 4ம் இழுக்கா இயன்றது அரண். இப்பதான் அவர் என்னென்னன்னு சொல்ல வர்றார். இதுல எல்லாத்துக்கும் தனித்தனி அதிகாரம் இருக்கு. அழுக்காராமைன்னு ஒரு அதிகாரம் இருக்கு, அவாவின்மைன்னு ஒரு அதிகாரம் இருக்கு, வெகுளாமைன்னு ஒரு அதிகாரம் இருக்கு, இனியவை குறள்னு ஒரு அதிகாரம் இருக்கு. இதுல அழுக்காராமையும் இனியவை குறளை இல்லறவியல்ல வச்சிருக்கிறார். வெகுளாமையையும் அவாவின்மையையும் அவா அறுத்தல் அதையும் துறவரத்தில் வச்சிருக்கிறார். அது வந்து ரொம்ப ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இது. ஏன்னா நம்ம முந்தையே பார்த்த மாதிரி கொஞ்சம் ஆசை வேணும். ஆசை இல்லாமல் நம்மளால் எதுவும் செய்ய முடியாது. கொஞ்சம் கோபம் வேணும். சில சமயம் கோபம் இல்லாமல் சில காரியங்களை சரியாக செய்ய முடியாது. அதை சரியாக செய்யலைன்னா அது நிவர்த்தி பண்ண முடியாது. இப்போ நம்ம எந்த செயல் செஞ்சாலும் அதுக்கு 3 செயல் செய்கிறதுக்கு 3 வேணும் அப்படிங்கிறாங்க. ஒன்று அறிவு, இன்னொன்று செய்யணுங்கிற விருப்பம். ஸோ முதல்ல அது விருப்பம் வந்தால் தான் நீங்கள் அதுக்கப்புறம் செய்வீங்க. விருப்பம் வரலைன்னா நீங்கள் செய்ய மாட்டீங்க செயல். ஸோ
அதுக்கு வந்து 3 சொல்றாங்க. ஞானாசக்தி, இச்சாசக்தி, கிரியாசக்தி. இப்போ முருகனுக்கு சொல்றது வந்து வள்ளி வந்து இச்சாசக்திய குறியீடு, தெய்வானை வந்து கிரியாசக்தியோட குறியீடு, வேல் வந்து ஞானசக்தியோட குறியீடு. இதெல்லாம் குறியீடு தான். முருகனுக்கு வள்ளி தெய்வானை இருக்கிறதுங்கிறதெல்லாம் சும்மா இப்போ ஜோக் அடிக்கிறவங்க அடிக்கலாமே தவிர, அதாவது எதார்த்தமா இருக்கிறவங்களுக்கு வேணா புரியாம இருக்கலாம். ஆனா அது வந்து அது இது எல்லாமே குறியீடு தான். இறைவன்னு முருகனை வச்சீங்கன்னா, அது நீங்க முருகன்னு கூட சொல்ல வேணாம். சுப்பிரமணியம்னு சொல்லுங்க, எக்ஸ்ன்னு சொல்லுங்க, ஒய்ன்னு சொல்லுங்க, ஏதோ ஒண்ணு. அதுக்கு இந்த இச்சாசக்தின்னு ஒண்ணு, கிரியாசக்தின்னு ஒண்ணு, ஞானசக்தின்னு ஒண்ணு. இது 3ம் தேவை. நம்ம வாழ்க்கையில தினம் நம்ம வாழ்க்கைய நடத்துறதுக்கு இந்த 3 சக்தியும் தேவை. அதனால இல்லறவியலுக்கு இது தேவை. அதனால தான் வந்து இத கட்டுப்படுத்தணுமே தவிர, இது இல்லாம இருந்தோம்னா நம்மளால எதுவுமே செய்ய மாட்டோம். பேசாம உட்காந்துருப்போம் ஜடம் மாரி. அதனால தான் வந்து அ இது வந்து வச்சாங்க. ஆனா இந்த 4லயும் 2 வந்து அ அ ஓரளவுக்கு தேவை. ஆனா இந்த அழுக்காறுங்கிறது வந்து எந்த விதத்திலயும் பிரயோஜனம் கிடையாது. அழுக்காறுங்கிறது பிறர் ஆக்கத்தில் அதுக்கு தான் வந்து ஒரு நல்ல டெஃபினிஷன் அவரு பரிமேலழகர் குடுக்குறாரு. பொறாமைங்கிறது பிறர் ஆக்கத்திற்கு பொறாமல் இருத்தல். இன்னொருத்தர் நல்லா இருக்காங்கன்னா, அத கண்டு பொறுக்காம இருக்கிறது தான் வந்து பொறாமை. பொறுக்காமல் இருப்பது பொறாமை. பிறர் ஆக்கம் கண்டு பொறுக்காமல் இருப்பது பொறாமை. அது வந்து அதில அதாவது பொறாமைப்படுறவங்களுக்கு எந்த பயனுமே கிடையாது. பொறாமைப்படுறவங்களுக்கு எந்த பயனுமே கிடையாது. இது வந்து என்னன்னா, நமக்கு அதாவது அவங்கள போல நம்மளும் இருக்கணும்னு நினைக்கிறது தப்பு கிடையாது. அது வந்து ஒரு ரோல் மாடல் குடுத்து, அது மாரி நம்மளும் பண்ணணும், நம்மளும் உழைக்கணும், நம்மளும் இது பண்ணிட்டு நம்மளும் உயரணும், அந்த நிலையை அடையணும்னு நினைக்கிறது தப்பு கிடையாது. அது வந்து உயர்ச்சிக்கு ஒரு வழி. அவன் அப்படி இருக்கானே அப்படிங்கிறதோட நிறுத்திக்கிறது வந்து பொறாமை. அ அவங்க எவ்வளோ காரணங்கள்னால அந்த மாரி ஒரு பொசிஷன்ல இருக்கலாம். உங்களால இல்லாம இருக்கலாம். அ அ அது வந்து இப்ப நமக்கு கீழ இருக்கிறவங்கள நம்ம என்னைக்குமே பார்க்கறது கிடையாது. இந்த பொறாமைப்படுறவங்க வந்து அவங்களோட நிலைக்கு கீழ நிலையில இருக்கவங்கள எப்பயுமே பார்க்கறது கிடையாது. அ அதற்கு வந்து ஒரு அ ச அந்த சங்க காலத்து பாட்டு ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் நான் இன்னொரு பாட்டு சொல்றேன். "தம்மில் மெலியாரைக் கண்டு தமது உடைமை அம்மா பெரிதென்று அகமகிழ்க." நம்மள விட தாழ்ந்து இருக்கிறவங்கள பார்த்துட்டு, "அப்பா நான் என் நிலைமை இந்த அளவு மோசமா இல்லையே! நான் நல்லா இருக்கிறேனே!" அப்படின்னு சந்தோஷப்படுங்க அப்படிங்கிறது. இதத்தான் வந்து கண்ணதாசன் பாட்டுல வச்சாரு. "உனக்கும் கீழே உள்ளவர் கூடி நினைத்துப் பார்த்து நிம்மதி நாடு" அப்படின்னு. அம் அதுல கண்ணதாசன் நெறைய இந்த இலக்கியங்கள்ல இருக்கிறத வந்து எதார்த்த மனுஷனுக்கு வர்ற மாரி போட்டிருக்காரு. அது உங்களுக்கு எத்தன பேருக்கு நீங்க தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். வாலி வந்து இந்த பாட்டு இந்த மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமான்னு ஒரு பாட்டு. அவரு கூட ரொம்ப விரக்தி அடைஞ்சு உயிரே விட்டுறலாமா, சூசைட் பண்ணிக்கலாமான்னு நெனச்ச சமயத்துல இந்த பாட்டு தான் கேட்டாராம் வாலி முதல்ல. இந்த பாட்டு கேட்டுட்டு தான் மனசு மாத்திக்கிட்டு, அதுக்கப்புறம் நம்மளும் எழுதுவோம்ன்னு சொல்லி எல்லாம் எழுதி, அதுக்கப்புறம் ரெஸ்ட் இஸ் ஹிஸ்டரி. அதனால நம்ம எப்பவுமே அந்த மாரி பார்த்துட்டு தான் பண்றோமே தவிர, இந்த மாரி பார்க்கறது கிடையாது. நம்ம நல்லா இருக்கிறோம். நம்ம பொசிஷன் நல்லா இருக்குது. நமக்கு கீழ இன்னும் எவ்வளவோ கஷ்டப்படுறவங்க இருக்காங்க அப்படின்னு. அ இந்த அதாவது நமக்கு எப்படி எவ்வளோ தூரத்தில நம்ம இருக்கோங்கிறதுக்கு ஔவையார் பாட்டு ஒண்ணு ஒரு நல்ல பாட்டு. "ஈட்டும் பொருள் முயற்சி எண்ணிறந்த ஆயினும், ஊழ் கூட்டும் படியன்றி கூடாவாம்." நான் அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் சொல்றேன். "தேட்டம் மரியாதை காணும் மகிதலத்தீர் கேண்மின் தரியாது காணும் தனம்." ஈட்டும் பொருள் முயற்சி எண்ணிறந்த எவ்வளவோ வழி இருக்குது பொருள் சேர்க்கறதுக்கு. அவ்வளோ வழி இருந்தும், ஊழ் கூட்டும் படியன்றி கூடாவாம். உங்களுக்கு நீங்க விதி, ஊழ் ஏதோ ஒண்ணு. அது இல்லாம நீங்க எவ்வளோ தான் நினைச்சாலும் உங்களுக்கு சேராது. எவ்வளோ தூரத்துக்கு வருமோ, அவ்வளோ தூரத்துக்கு தான் வரும். இன்னொருத்தருக்கு வரலாம். நம்ம முந்தைய பார்த்த இருவேறு உலகத்து இயற்கை பின்னாடி வரப்போகுது ஊழ்ல. இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு தெள்ளியராதலும் வேறுன்னு. அதனால ஒவ்வொருத்தருக்கு நீங்க எவ்வளோ தூரத்துக்கு பண்றீங்களோ, அதில சந்தோஷப்படணுமே தவிர, அவன் அப்படி இருக்கானேன்னு நினைச்சு பொறாமப்படுறது வந்து, அவனுக்கு எந்த கெடுதலும் கிடையாது. உங்களுக்கு தான் கெடுதல். உங்களுடைய ஆக்கத்த அது கம்மி பண்ணி, உங்களுடைய மனச கெடுத்து ரொம்ப இது பண்ணிட்டு இருக்கும். அதனால தான் வந்து அழுக்காறுங்கிறது ரொம்ப
மோசமான ஒரு குணம். அதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதான் முதல்ல படிச்சிருக்கார். அழுக்காறு, அவா. அவாங்கிறது ஆசை. அளவுக்கு அதிகமான ஆசை. புலன் வழி போகிறது. ஆசைன்னா வெறும் பொருள் சேர்க்கறது இல்லை. புலன் வழி உள்ள எல்லா ஆசைகளும் மெய், வாய், கண், மூக்கு, செவி எல்லாத்துலேயுமே ஒரு அளவுக்கு மீறி போனான். இப்போ அளவுக்கு மீறி சாப்பிட்றது, ரொம்ப சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டு ஒபிசிட்டி வந்து கஷ்டப்படுறது, அதெல்லாம் வந்து அவாவுடைய புலன் மேலே கட்டுக்கடங்காத சாப்பிட தான் வேணும். நம்ம ருசித்து சாப்பிட்லாம், ரசித்து சாப்பிட்லாம். ஒரு அளவுக்கு மேலே சாப்பிட்டோம்னா நமக்கு கெடுதல். அது வந்து புலன் மேல், அது வந்து உணவு சாப்பிட்றதுல. அதே மாதிரி காமம், அதே மாதிரி ஒவ்வொன்றும் எதுவும் அளவுக்கு மீறி போனால் தான் தப்பாகுமே தவிர சிலது அளவோடு இருந்தால் கிடையாது, தப்பு கிடையாது. அதுக்கப்புறம் வெகுளிங்கிறது இப்போ அழுக்காருங்கிறது இப்போ அதுக்கு அந்த ஆர்டர் ஏன் கொடுத்தாருன்னா, முதல்ல பொறாமை வந்துச்சுன்னா உங்களுக்கு அதுக்கு அடுத்ததுக்கப்புறம் அந்த ஆசை வரும், அவனை மாதிரி நானும் பண்ணணும் அப்படின்னு. உங்களுக்கு அது கிடைக்கலன்னா கோபம் வரும். கோபம் வந்துச்சுன்னா வாய்க்கு வந்ததை சொல்லுவோம். இந்த இன்னொரு வள்ளலார் பாட்டில் கூட அது ரொம்ப ரொம்ப இதுவாக இருக்கும். உலகில் சீ என்று நாய் என்று பேய் என்று பிறரை தம்மை தீங்கு சொல்லாத தெளிவும் அப்படின்னு வந்து இன்னொரு பாட்டில் வரும். வள்ளலார் பாடல இப்படியே நம்ம வாயில் பேசுகிற மாதிரி தான். உலகில் சீ என்று நாய் என்று பேய் என்று பிறர் தம்மை தீங்கு சொல்லாத தெளிவும் திறமொன்று வாய்மையும் தூய்மையும் தந்து திருவடி காலாக்குவாய் தாய் என்று சென்னையிலும் திருப்பி அந்த கந்த கோட்டு திருவிழா தலைமுக கந்தை விடைன்னு வரும். ஸோ அதனால் அந்த அந்த வார்த்தைகள் நம்ம எல்லாருக்கும் வருது. அது ஏன் வருதுன்னா கோபத்தில் வருது. கோபம் ஏன் வருதுன்னா எப்போவுமே கிடையாது. இந்த மாதிரி அழுக்காறு வந்து ஆசை வந்து அது கிடைக்கலங்கும் பொழுது இந்த கோபம், இந்த இன்னாச்சொல், அதனால தான் இந்த ஆர்டரில் வச்சார் வள்ளுவர். அதில் இந்த இழுக்காங்கிறது வந்து அது வந்து ஆக்சுவலாக இழுக்கி அப்படின்னு இருக்கணும். அதாவது அதை நீக்கின்னு அர்த்தம். இந்த அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல் நான்கும் இழுக்கி, அதை நீக்கின்னு. அதுக்கு ஒரு இலக்கண எக்ஸ்ப்ளனேஷன் சொல்கிறாங்க. இந்த இந்த அதாவது இப்போ இந்த நிகழ்காலத்தில் சொல்கிறதுல வந்து செய்கிறான், செய்கின்றான் அப்படின்னு தான் இப்போ சொல்கிறோம். நம்ம செய்கிறான், செய்கின்றான்னு சொல்லுவோம். ஆனால் அந்த காலத்து தமிழில் செய்யா அப்படின்னு இருந்துச்சான். செய்யானா செய்து அப்படின்னு அர்த்தம். அது வந்து அதனால இழுக்கானா இழுக்கி. அது வந்து அந்த 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 காலத்து தமிழ். அது இப்போ உபயோகத்தில் இல்லை. அதனால் அதை அப்படி எடுத்துக்கணும். அது இழுக்கினா அதை நீக்கி, இந்த நாளை நீக்கி அதுதான் வந்து அறம் அப்படின்னு. ஸோ இப்போ தான் வந்து நம்ம அறத்தில் என்ன செய்யணும் அப்படிங்கிறத வந்து இதில் சொல்கிறாரு. இதுக்கு அடுத்தது வந்து அன்றறிவாம் எண்ணாது அறம் செய்க, மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை. அன்றறிவாம்னா இதுதான் நேரம், இதுதான் காலம்னு நினைக்காம, என்னாதுன்னு அப்படின்னு நினைக்காம அறம் செய்க. எப்பவும் அறம் செஞ்சுக்கிட்டே இருங்க. மற்றது பொன்றுங்கால்னா நீங்கள் உயிர் உங்களை விட்டு போகும்பொழுது, உயிர் போகும்பொழுது பொன்றா துணை, உங்களுக்கு துணையாக கூட வர்றது இது மட்டும்தான். உடம்பு போயிடும். உங்களுக்கு இறந்த பிறகு உங்கள் கூட இருந்த அந்த மறுபிறவி, அந்த அதுக்குள்ள வாழ்க்கை, அதுக்கு என்னென்ன வருதுங்கிறதுக்கு உள்ளதெல்லாம் வந்து இந்த செஞ்ச அறம் தான் உங்கள் கூட வரும். அதனால் எப்போவுமே வந்து உடனே செய்யணும். அப்படிங்கிறதுனால தான் வந்து அன்றறிவாம், காலம் தாழ்த்தாமல் செய்ய நினச்சதை உடனே செய்யணும் அப்படின்னு சொல்லி. அது ஏன்னா 2 விஷயம் ஆகலாம். ஒன்று, நீங்கள் நாளைக்கு செய்வோன்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்போவுமே நம்ம நினச்சோம் செய்யணுமா, இன்றைக்கி நேற்று செய்யணும்னு நினச்சோம், இன்றைக்கி வேண்டாம் அப்படின்னு அதை பற்றி நான் அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷனு, அது ஏன் அப்படி செய்யணுமா, கொடுக்கணுமா அப்படின்லாம் கேள்வி கேட்டு இப்போ நம்ம பண்ணாமல் இருப்போம். 2வது பாசிபிலிட்டி, நம்ம உயிரோடவே இல்லாமல் இருக்கலாம். நெக்ஸ்ட் டே வி மே பி டெட். ஸோ நம்மளால் நினச்சா செய்ய முடியாது. அதனால் நினச்சா உடனே செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு, அதாவது நாலடியார் வந்து 1ஆம் நூற்றாண்டுலேருந்து 6ஆம் நூற்றாண்டுக்குள்ளே எழுதுனதுங்கிறாங்க. அது பாருங்கள், அது இவர் திருவள்ளுவர் எந்த இதை சேர்ந்தவர்னு நமக்கு தெரியாது. ஆனால் நாலடியார் எழுதுனது சமண முனிவர்கள். அப்படி வேற ஒரு இதுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அதில் ஒரு நாலடியாரில் ஒரு பாட்டு வருது. இன்று கொல் அன்று கொல் என்று கொல் எண்ணாது பின்றையே நின்றது கூற்றம் என்று எண்ணி ஒருவுமின் தீயவை ஒல்லும் வகையால் மருவுமின் மாண்டார் அறம்.
இன் இன்றுகோல், அன்றுகோல், என்றுகோல் என்ன ஆகுதுன்னா, என்னைக்கும் தெரியாது. இன்னைக்கா, நாளைக்கா, என்னைக்குன்னு யாருக்கும் தெரியாது. பின்றையே நின்றது கூற்றம். கூற்றம்ங்கிறது யமன். உங்க பின்னாடி யமன் நின்றுருக்கான்னு நெனச்சுக்கிட்டு, ஒருவமின் தீயவை. தீயவை செய்யாதீங்க, விட்டுருங்க. ஒல்லும் வகையால் கூடிய வரையில மருவுமென் மாண்டார் அறம். மாண்டார் அறம்ங்கிறது இந்த அறவோர். அறவோர் சொன்ன அறத்தை கூடிய வரையிலும் அதில் சேர்ந்து அதை பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் என்னைக்கு பின்னாடி வரப்போகுதுன்னு தெரியாது, பின்னாடி குத்த போகிறான்னு தெரியாது யமன். இன்றுகொள் அன்றுகொள் என்றுகொள் எண்ணாது பின்றையே நின்றது கூற்றம் என்றெண்ணி ஒருவுமின் தீயவை ஒல்லும் வகையால் மருவுமின் மாண்டார் அறம். அதை தான் வந்து இவர் 2 வரியில் சொல்லுவார். இவர் 1 1/4 வரியில் சொல்கிறதானே இவர் ஸ்பெஷாலிட்டி. இதை வந்து ஒரு 1 1/4 வரியில் அந்த காலத்தில் சொல்லி போயிட்டார். அதே மாதிரி பின்னாடி நிலையாமைன்னு ஒரு குறள் வரும், 333வது குறள். அது அற்கா இயற்பிற்று செல்வம் அது பெற்றால் அற்குப அங்கே செயல். அற்கானா நிலையாதது, இயற்பிற்று செல்வம்னா நிலையாத தன்மையுடையதான் செல்வம். அது பெற்றால், அது செல்வம் நீங்கள் பெற்றீங்கன்னா அற்குப அங்கே செயல். கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே கொடுத்துருங்க. ஏன்னா அதுவும் நிற்காது. நாளைக்கு உங்கள்கிட்ட இருக்கிற செல்வம் இருக்குமா இருக்காதான்னு தெரியாது, நீங்கள் இருப்பீங்களா இருக்க மாட்டீங்களான்னு தெரியாது. அதனால் நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சி இன்னொருத்தர் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அப்போவே கொடுத்துருங்க அப்படின்னு. அது வந்து செல்வத்துக்காக சொன்னது பின்னாடி. அதே மாதிரி அறம் என்ன, அதாவது கொடுக்கறது மட்டும் அறம் கிடையாது. நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி மனம் மொழி மெய்யால் செய்கிறதெல்லாம் அறம் தான். அதை செய்யணும்னு நினச்சா உடனே செஞ்சுருங்க. ஏன்னா நாளைக்கு அது ஒன்று நம்ம மறந்துடுவோம், இல்லை நம்மளே மறைஞ்சிருவோம். அதனால் அதுக்காக உடனே செஞ்சுருங்கிறதான் அன்றறிவாம் என்னாது அறம் செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை. இதுக்கு அடுத்து இருக்கிறது தான் நம்ம இந்த அளவைகளில் பேசுனது வரும். அறுத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. ஆறுன்னா வழி. நம்ம நிறைய இடத்துல வரும் இந்த வார்த்தை. ஆறு அப்படின்னா வழி. ஆனால் இந்த இடத்துல அறுத்தாறுங்கிறது அறத்தினுடைய பயன். ஏன்னா வழிக்கு பின்னாடி அது பயன் வருங்கிறதுனால அது பயன்னு சொல்கிறாரு. இதுவென வேண்டா, நான் சொல்கிறத நீ கேட்க வேணாம்ப்பா. ஆகம அளவின்னு சொல்கிறோம்ல, இந்த நீத்தார் சொல்கிறதெல்லாம் அதெல்லாம் நம்பாத, நீ விட்டுரு. இப்போ நீ காட்சி அளவையில் பார்த்ததில் இந்த பல்லக்கு தூக்கிட்டு போகிறான்ல, ஏன் வந்து ஒரு உள்ளே உட்காந்துட்டு போகிறான், 4 பேர் தூக்கிட்டு போகிறான்? அதுக்கு ஏதாவது எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லு. இவன் ஏன் நான் தூக்கணும், அவன் ஏன் உட்காந்துட்டு போகணும்? இவன் செஞ்ச முன்ஜென்ம பலன்கள்னால இவன் தூக்கிட்டு போகிறான், அவன் முன்ஜென்ம பலன்கள்னால உட்காந்துட்டு போகிறான். அதனால் நீ உட்காந்துட்டு போகணும்னு நினச்சின்னா அறம் செய். அதுக்காக என்ன சொல்கிறாரு, அறுத்தாறு, அது அறத்தின் பயன் இது என நீ வேண்டாம், நம்ப வேண்டாம். நான் சொல்கிறத நம்ப வேண்டலைன்னா கூட உன் வாழ்க்கையில் நேராப்பார். சிவிகைனா அந்த பல்லக்கு, பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. அவங்க அதனால் அவங்க தூக்கிட்டு போகிறத பாரு, அதில் உனக்கு புரியும் எது 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 நீ செய்யணும், எது செய்யக்கூடாது அப்படின்னு. அதுக்கு அடுத்த குறள் வந்து அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல்லை. இதில் வந்து என்னென்னா, இப்போ வள்ளுவர் வந்து நம்மளை ப்ரிப்பேர் பண்ணுறாரு. அடுத்தது இல்லறவியல் வரப்போகுது. அந்த இல்லறவியலுக்கு அதில் ஒரு அறம் வந்து அதுக்கும் தனி குறள் ஒன்று வச்சுருக்காரு, பிறனில் விழையாமைன்னு. அதாவது பிறன் இல் விழையாமை. அது நம்ம கொஞ்சம் இதுவாக சொல்லணும்னா, இன்னொருத்தர் மனைவி மேல் ஆசைப்படாமைங்கிறதான் பிறன் இல் விழையாமை. அது தனியாக ஒரு அதிகாரமே வச்சுருக்கிறாரு. ஆனால் இங்கே வந்து என்ன சொல்கிறாருன்னா, அறத்தான் வருவதே இன்பம். அது இங்கே இடத்துல இன்பம்ங்கிறது வந்து காம உணர்ச்சி. அதாவது ஒரு கணவன் மனைவிக்குள் இருக்கும் அந்த இதில் தான் வந்து இன்பம். புறத்தனா இதை விட்டுட்டு வெளியில் இன்பம் தேட நினச்சா அது அறமும் இல்லை, ரெண்டாவது அது புகழும் கிடையாது. உங்களுக்கு புகழும் இருக்காது, அறமும் இருக்காது. ஏன்னா இன்பம்ங்கிறது ஒவ்வொரு புலன்கள், நம்ம முந்தைய பார்த்தோம், ஒவ்வொரு புலன்களில் அனுபவிக்கிறது ஒவ்வொரு இன்பம். கண்ணில் பார்க்குற நல்ல காட்சி கண்ணுக்கு இன்பம், ஒரு நல்ல வாசனை மூக்குக்கு இன்பம், நல்ல சுவை வாய்க்கு இன்பம்.
அப்படி ஆனா இந்த எல்லாம் ஒண்ணா சேர்றது வந்து கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் ஐம்புலனும் உண்டொடி கண்ணே உள்ளன்னு பின்னாடி காமத்து பாடல்ல ஒரு பாட்டு வரும். இந்த 5 புலன்களுக்கும் ஒ இன்பம் குடுக்குறது அந்த புணர்தல் அப்படிங்கிறதுதாங்கிறதுனால தான் இந்த இன்பம்னு சொல்றாரு. ஆனா அது வந்து அறத்தின் வழி செஞ்சா அது இன்பம். ஆனா அத அத விட்டு வெளியில போய் செஞ்சா அது வந்து கெடுதலும் கூட, உங்களுக்கு புகழும் இருக்காது. அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு போறாரு. இதுல வந்து ஒரு அ இந்த எல்லாத்துலயுமே இந்த நம்ம இது மெய், வாய், கண், மூக்கு, செவின்னு சொல்றோம். மெய்ங்கிறத வந்து உடம்புக்காக சொல்றோம். உடம்ப தான் மெய் அப்படின்னு சொல்றோம். நீங்க அந்த வாழ்வே மாயம்னு ஒரு படத்துல, வாழ்வே மாயம்னு ஒரு பாட்டு வரும். கமலஹாசன் பாடுற மாரி வரும். அந்த படம் எனக்கு நான் பார்த்தேனா ஞாபகம் இல்ல. அந்த பாட்டு கேட்டுருக்கிறேன். அதில ஐ திங்க் அவன் சாக போறான்னு நெனைக்கிறேன். அப்ப பாடுற பாட்டு அது. வாழ்வே மாயம் இந்த வாழ்வே மாயம்னு வரும். அது வாலி எழுதின பாட்டு. அதில ஒரு வந்து ஒரு வரி வந்து, "தாயாலே வந்தது தீயாலே வெந்தது. தாயாலே வந்தது தீயாலே வெந்தது. மெய்யென்று மேனியை யார் சொன்னது?" நம்ம மெய்ன்னு சொல்றோம். அத வந்து அதில மெய்ங்கிறது வந்து உயிர். மெய்ங்கிறது வந்து உடல் கிடையாது. ஏன்னா அது மறையக்கூடியது. அதனால மெய்ங்கிறது தான் அ மெய்ங்கிறது உயிர். ஆனா நம்ம வாழ்க்கையில இப்போ எதார்த்தத்தில மெய்ங்கிறத உடல்னு சொல்லிட்டுருக்கிறோம். மெய் உணர்தல் அப்படிங்கிறதுனா உடல உணர்றது கிடையாது. மெய் உணர்தல்னா உண்மையை உணர்தல். அ அதாவது அ அந்த பெர்ஃபெக்ஷன் அந்த வீடு பேருக்குள்ள மெய் உணர்தல் தான் வந்து அந்த மெய்ய தான் சொல்றோம் நம்ம. இது ஒரு நல்ல வரி எனக்கு பிடிச்ச வரி வாலி எழுதினது. "தாயாலே வந்தது தீயாலே வந்தது மெய்யென்று மேனியை யார் சொன்னது" அப்படின்னு சொல்லி. அம் அதான் இன்னைக்கு பார்த்த குறள். கேள்வி. It is more a comment. அந்த ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல் அப்படின்னா அது வந்து நீங்க சொல்லிட்டீங்க அந்த நாலடியார் பாட்டுலதான். அந்த செல்லும் வாயெல்லாம் அப்படிங்கிறதுக்கு போற வழியில எல்லாம் அற செஞ்சுட்டே போ. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நிமிஷத்தையும் வேஸ்ட் பண்ணாத. ம். பண்ற எல்லாத்தையுமே அப்படியே பண்ணிட்டே போ. ஏன்னா உனக்கு நீ சொல்ற மாதிரி எப்ப எப்ப உயிர் போகும்னு தெரியாது, எப்ப நம்ம மனசு மாறும்னு தெரியாது. அதுல சொல்லையிலேயே அந்த இவர் சொல்லியிருக்கிறது அந்த சாத்வீகம், ராஜசம், தாமசம்னு அந்த 3 குணம் சொல்றார். அது தட் ஐ ஃபவுண்ட் வாஸ் வெரி குட். இப்ப ஒரு காலையில எழுந்துக்கிறோம்னா நமக்கு ஒரு நல்ல மனசு, ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்குது. அடுத்தது வந்து ஒரு பகல்ல வேலை செய்யறோம்னா அப்போ வந்து அந்த முயற்சி அதுக்கெல்லாம் வந்து அந்த ராஜச குணம். சாயந்தரம் ஆச்சுன்னா ஒரு சோர்வு, இன்பம் தேடுறது அப்படி போனா தாமசம். இது 3மே சேர்ந்ததுதான் நம்ம இருக்கணும் எல்லாத்துலயும். பட் இன் குட் பேலன்ஸ் அப்படிங்கிறதுல. ஆனா வந்து இது அறம் செய்யறதுங்கிறது வந்து இப்ப வந்து அந்த அறம் செய்யணும்னு நினைச்சா உடனே செஞ்சிரு. ஏன்னா அடுத்த சமயம் உன் மனசு மாறிடலாம் அப்படிங்கிறது ஒண்ணு. அதுக்கே தான் சொல்றது, உனக்கு கோபம் வந்துச்சானா இப்ப தாமச குணத்துல இருக்கையில கோவமோ ஒரு நல்ல இது இல்லாம இருந்துச்சானா ஆறப்போடு அப்படின்னு சொல்றது அதுக்குதான். அடுத்த நாள் காலைல அந்த மனசு மாறிடலாம். ஸோ யூ won't get yourself into trouble. ஆமா. அது வந்து ஔவையார் சொன்னாங்கல்ல, "ஆறுவது சினம்." அதனால அறம் செய்ய விரும்பு. விரும்புனா நீங்க மனசால விரும்பினா தான் செய்ய முடியும் உங்களால. அதனால மனசு நினைக்கணும். அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம். ஸோ சினத்த ஆற போடணும். அது நம்ம பிராக்டிகலா இதிலேயே சொல்லுவோம் இல்லையா? எப்பவுமே உங்களுக்கு யாராவது ஒரு அக்ரவேட்டிங்கா ஒரு இமெயில் அனுப்பிச்சாங்கன்னா, பதில் எழுதாதீங்க அப்படின்னு. ஐ மீன் பிராக்டிகலா இருக்கிறது. ஸோ யூ டிராஃப்ட் அன் இமெயில் வித்தவுட் புட்டிங் த சென்டர். எழுதி வச்சுட்டு அடுத்த நாள் திருப்பி ஒரு தடவ படிச்சு பார்த்துட்டு, அதில நீங்க மாடிஃபை பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் சாயங்காலத்துல இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் ரொம்ப டோன் டவுன் பண்ணி, அதுக்கப்புறம் ஏன்னா உடனே அனுப்பிச்சீங்கன்னா, அது வந்து ரொம்ப வேகமா இருக்கும். அது விவேகமா இருக்காது. அதனால அத கொஞ்சம் வெயிட் பண்ணி போட்டுட்டு, சென்டர போடாம எழுதுனதெல்லாம் எழுதி வச்சுப்புட்டு, திருப்பி இன்னொரு தடவ படிச்சு ஒரு 2 நாள் கழிச்சு அனுப்பிச்சோம்னா, அது பிராக்டிகலா ஐ மீன் தட் இஸ் அ வெரி பிராக்டிகல் திங். வி சீ தட். அது வந்து தட்ஸ் a பெட்டர் வே டு ரெஸ்பாண்ட். Somebody aggravates you by sending something very nasty. And another thing, in the அழுக்காறு அவா வெகுடியில you made a good observation.
அந்த அவா வெகுளிய வந்து துறவரவியல்லையும் அழுக்காரையும் இன்னா சொல்லையும் இல்லறவியல்லையும் அவர் ஏன் போட்டிருக்காரு? அது மேபி அந்த காரணமும் வந்து அவா வெகுளி அத சொன்ன மாதிரி விருப்பமும் கோபமும் நம்மளோட உயிர் குணங்கள். அத வந்து இல்லறத்துல இருக்கையிலேயே விடணும்னு சொல்ல முடியாது. அத சொன்ன மாதிரி நம்மளோட ஆக்ஷன்ஸுக்கும் அது வேணும். நம்ம ரௌத்ரம் பழகணும். சில சில இதுல வந்து நமக்கு விருப்பமும் வேணும். இச்சா சக்தியும் வேலை பார்க்கணும். அப்படின்னா தான் நம்ம முன்னேறுவோம். சோ அப்படி இருக்கிறதுனால இல்லறத்துல இருக்கையில அது 2ம் வேணும். ஆனா துறவறத்துக்கு போகையில அத கூட விட்டுறலாம். ம். யா. ஆனா இந்த அழுக்காரும் இன்னாச்சொல்லும் சரி. பட் அழுக்காறு கட்டாயமா ஏன்னா அழுக்காறுங்கிறது தான் இருக்கிறதுலயே ரொம்ப மோசமான குணம். ஏன்னா, அதாவது அந்த அழுக்காறு உள்ளவங்களுக்கு அதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. அவங்க மனச போட்டு அதுக்கு தான் நம்ம ஊர்ல நல்ல பேர் வச்சாங்க வயிறு எறியறான் அப்படின்னு. வயிறு எறியறவனுக்கு தான் வயிறு எரியுமே தவிர இன்னொருத்தருக்கு ஒண்ணும் ஆகாது. யாரு மேல வயித்தெரிச்சல் படுறாங்களோ, அவங்களுக்கு எதுவுமே ஆகாது. வயிறு எறியறவனுக்கு தான் வயிறு எரிஞ்சுட்டு இருக்கும். அதுக்கு தான் ப்ராபப்ளி நம்ம கொலோக்கியல் லாங்குவேஜ்ல வயிறு எறியறான் அப்படின்னு சொல்றாங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, அது அழுக்காறுங்கிறது போல மோசமான ஒரு குணம் ஒண்ணு கிடையாது. ஏன்னா, அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது அழுக்காறு உள்ளவங்களுக்கு. மற்ற எல்லாத்துலயும் இதுதான் இருக்கலாம். வந்து ஆசை, கோவத்துல எல்லாம் ஏதாவது பிரயோஜனம் இருக்கலாம். அந்த அழுக்காறுங்கிறது ஒண்ணுல மட்டும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஆமா. பிரயோஜனம் இல்லன்னு தெரிஞ்சுக்கிட்டு விடுறது. பட் இட்ஸ் அன் எமோஷன் இஸ்ன்ட் இட்? ம். ஹவ் டு ஹவ் டு ஓவர்கம் தட்ங்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல அது ஓவர் கம்ங்கிறது இல்ல. அது முதல்ல வரவே கூடாது. அ அதுதான் அதுல முக்கியம். ஏன்னா, அதான் சொன்னேன் இல்லையா? அதாவது இந்த ஒன்ஸ் யூ ரியலைஸ் நம்ம வந்து இந்த இருவேறு உலகத்து இயற்கைங்கும் பொழுது, நமக்கு வந்து அந்த பொறாமை வர்றதுக்கு தேவையில்ல. நமக்கு உள்ளது நம்ம இது பண்ணுவோம். அவங்களுக்கு ம், உள்ளது அவங்களுக்கு. ம், எ ஏன்னா, அது வந்து எனக்கு அது ரொம்ப பிடிச்ச குறள் அது "இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு தெள்ளியராதலும் வேறுங்கிறது." ரொம்ப முக்கியம். ரொம்ப சாதாரணமா இருப்பாங்க. ஆனா அவன் பெரும் பணக்காரனா இருப்பான். ரொம்ப படிச்சு எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறவங்க இருக்க மாட்டாங்க. நம்ம படிச்சா நல்லா வரலாம், மேல வரலாம், நெறைய சம்பாதிக்கலாம் அப்படின்னு நெனைச்சிட்டு இருப்போம். அப்படி அமையறது கிடையாது உலகத்துல. அ அதே மாரி கொஞ்சம் எல்லாம் சின்சியரா பண்றவங்களுக்கு ஒண்ணும் வராது. அவ்வளோ ரொம்ப இத பண்ணாம அப்படி நம்ம ஊர்ல ஓபி அடிச்சுட்டு போறதுன்னு சொல்லுவாங்கல்ல. அது மாரி அப்படியே விட்டேத்தியா இருந்துட்டு போறவங்க வந்து காரியம் சாதிச்சுட்டு போயிருவாங்க. அதெல்லாம் பார்த்தா நமக்கு இதா இருக்கும். அதுக்காக நம்ம அப்படி ஆக முடியாது. நம்ம நம்ம இருக்கிறபடிக்கு தான் இருக்க முடியும். ஆனா, அத ஏத்துக்கிற உள்ள ஒரு மனோபாவம் இருந்ததுன்னா, நமக்கு வந்து இந்த பொறாமை வராம இருக்கும். அப்படிதான் நான் நெனைக்கிறேன். இந்த இந்த ஃபியூ வீக்ஸ்க்கு முன்னாடி திருக்குறள் படிக்கிறதுக்கு முன்னாடி நான் இந்த பிறவிய பத்தி ரொம்ப யோசிக்கல. ஆனா இத பத்திலாம் யோசிக்கும்போது இந்த இந்த சிவிகை இந்த இந்த குறளுக்கும் அதே தானே சொல்றாரு. அவன் வந்து போன ஜென்மத்துல பண்ணின புண்ணியம். ம். அதனால அவனுக்கு இப்படி இருக்குது. நீ போன ஜென்மத்துல பண்ண பாவம். அதனால இப்படி இருக்குது. அப்படி அப்படி யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா இட் பிகம்ஸ் ம். ஈஸியர் டு அக்செப்ட் as well as to think if I if I gain enough good things here, it is probably எனக்கு அடுத்த பிறவி இருந்தாலும் கொஞ்சம் நல்லபடியா இருப்பேன் அப்படிங்கிறதுக்கும் யோசிச்சுக்கலாம். ம். பட் அப்படி யோசிக்கையில கொஞ்சம் கொஞ்சம் ஈஸியா இருக்குது. ஒரு அந்த மாதிரி ஒரு கான்ட்ரடிக்ஷன்ஸ புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்குதுன்னு ம். வச்சுக்கோங்களேன். ம். ஆம், ஆ. ஆமா. சிதம்பரம் சொல்லுங்க. ஹலோ நீங்க மியூட்ல இருக்கீங்க சிதம்பரம். ஆ. சொல்லுங்க. ஹலோ. ஹலோ, ஹலோ சொல்லுங்க. நிறைய நான் கொஞ்சம் ஜாயின் பண்ணினேன். ஆ. சும்மா ஒரு ஒரு விஷயம் வந்து சொல்லலாம்னு நினைச்சேன். அந்த அந்த சேம் இதுல நீங்க பேசிட்டு இருந்தது. ஆ. மனத்துக்கண் முன்சில நாதல் அனைத்தரன் ஆகல நீர மற்ற பிற அப்படிங்கிறதுல வந்து எனக்கு எந்த விதமான இதுவும் இல்ல. அது ரொம்ப நல்ல விஷயம் ஆ. இது. ஆனா வந்து இந்த சிவிகை தூக்குறவங்க வந்து அவங்க முன்ஜென்மத்துல செஞ்ச பலனால மட்டும்தான் இருக்கிறாங்க. மத்தவங்க எல்லாம் அதை ஏத்துக்கணும் அப்படிங்கறதுல வந்து எனக்கு உடன்பாடு வந்து அவ்வளவு ஈஸியா என்னால ஏத்துக்க முடியல. ம். அந்த காலத்துல திருவள்ளுவருக்கு தோணுனதை அவர் சொல்லிட்டாரு. ம். அதுக்காக நம்ம எல்லாத்தையும் நம்ம அப்படியே எடுத்துக்க முடியாது அப்படிங்கிற இதுலதான் நான் பாக்குறேன். ம். அதைய ஏன்னா முக்கால்வாசி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து நம்மள மாதிரி நல்ல ஒரு நிலைமையில இருக்கிறவங்களுக்கு பரவாயில்ல. நம்ம வந்து ஓரளவுக்கு வந்து வாழ்க்கையில வந்து ஸ்டேபிளைஸா இருக்கிறவங்க ம். வந்து இந்த மாதிரி நல்ல அரண் செய்யலாம். அது பண்றதுக்கெல்லாம் அதெல்லாம் நல்லா இருக்கு. ஆனா வந்து முக்கால்வாசி வந்து சிவிகையில போறவங்க வந்து சிவிகை தூக்குறவங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற உழைப்பை சுரண்டி அவங்கள ஏமாத்தி அவங்கள வந்து கீழானவங்க நம்ப வச்சு அதுதான் உண்மையான வாழ்க்கையில நடக்குது. ம். அந்த ஒரு அனாலிசிஸே பண்ணக்கூடாது. நீங்க வந்து எது அப்படின்னு சொல்றது வந்து
என்னால கம்ப்ளீட்டா வந்து அது எப்படி சரியா வரும்னு தெரியல. எல்லாத்துக்கும் ஒத்து வராதுன்னு சொல்ல வரேன். இல்ல நம்ம நீங்க வந்து ஒரு சில சமயங்கள்ல நீங்க சொன்ன மாதிரி, நம்ம எல்லாரும் ஒரே எஃபர்ட் போடுறோம். நம்ம வந்து சில பேருக்கு நல்லா நடக்குது, சில பேருக்கு இது அந்த மாதிரி இருக்கிறது பரவாயில்ல. ஆனா கம்ப்ளீட்டா ஒருத்தவங்களுடைய உழைப்ப வந்து கம்ப்ளீட்டா சுரண்டி அதுல வாழ்றவங்க, அந்த இத வந்து நம்மளால அத வந்து ஜஸ்டிஃபை பண்றதுக்கு அத ஏத்துக்க முடியல. அதான் ம். நான் சொல்ல வந்தேன். இல்ல அது நீங்க சொல்ற பாயிண்ட் இருக்கு. ஆனா அவரு எழுதுனது வந்து அந்த காலத்துல அரசர்கள் அ வந்து பல்லக்குல போயி அத தூக்கிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க அந்த பிரஜைகள் அவங்க இப்போ வந்து அப்போ அரசர்ன்னு ஒருத்தர் இருக்கணும். சோல்ஜர்ன்னு ஒருத்தர் இருந்து தான் ஆகணும். இப்பவும் இருக்கிறோம், அப்பவும் இருக்கிறோம். இப்போ இப்போ சோல்ஜர்ஸ் இப்போ ஒண்ணும் இல்ல. நீங்க மிலிட்டரில எடுத்துக்கங்க. நமக்கு இதெல்லாம் விட்டுருங்க. நம்ம ந ந நடைமுறை வாழ்க்கைய விட்டுருங்க. மிலிட்டரில எடுத்துக்கிட்டீங்கன்னா, அ இப்போ இந்த ம் அ நான் வந்து இந்த என்சிசிலலாம் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் தெரியும். அந்த மேஜர்லாம் இருந்தாங்கன்னா, இந்த சுபேதார் அதுக்கு கீழ இந்த மாரி கொஞ்சம் லோவர் லெவல்ல இருக்காங்கல்ல. அவங்க எல்லாம் வாங்கி கொண்டு வந்து குடுப்பாங்க. எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ, இப்ப நம்ம அப்படி எடுத்துக்கலாம். அவங்க ஸ்லேவ் எல்லாம் கிடையாது. தே ஆர் ஆல்சோ எம்ப்ளாயீஸ். பட் தே ஆர் அட் அ லோயர் லெவல். அந்த மேஜர் இருந்தாருன்னா, மேஜருக்கு வந்து தே ஹேவ் டு டூ எவ்ரிதிங். அவரு வந்து எல்லாம் பண்ணுவாங்க. அது எல்லா மிலிட்டரிலயும் நடக்கிறது. ஒரே வித்தியாசம் நம்ம ஊர்ல இருந்தா கோ அண்ட் கெட் இட்ம்பாங்க. இங்க வுட் யூ மைண்ட் கெட் இட்ம்பாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். பட் வேலை ஒண்ணே தான். ஸோ, அதாவது இப்போ வந்து நீங்க அந்த வேதம் புதிதுன்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. அதில ஒரு வசனம் வரும். அ அந்த அந்த இவரு சங்கராச்சாரியார் ஒருத்தர வந்து தூக்கிட்டு போறவங்க 4 பேர் தூக்கிட்டு வந்து அவர் வந்து இந்த ஊருக்கு வருவாரு. அப்போ வரும்பொழுது இந்த பையன் இந்த சங்கரன் அப்பா நின்றுருப்பாரு. பக்கத்தில நின்றுருப்பான். அவர் வந்து இறங்குவாரு. இவன் கேட்பான், ம் "ஏப்பா ஏன் வந்து நான் அவர 4 பேர் தூக்கிட்டு வர்றாங்க அந்த பல்லக்குல?" அப்படின்னு கேட்பான். அதுக்கு இவர் சொல்லுவாரு, "அவருக்கு கால் வலிக்குமோன்னும், அதனால தான் அவர தூக்கிட்டு வர்றாங்க" அப்படின்னா. அப்போ இந்த பையன் கேட்பான், "அந்த தூக்கிட்டு வர 4 பேருக்கு கால் வலிக்காதா?" அப்படின்னு. அதாவது அது ஒரு நல்ல கேள்வி. எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அந்த படம். அ ஆனா அது வந்து இந்த குறள் எழுதுனது வந்து அரசர்கள்ல இருந்த சமயத்துல. இப்ப நான் அந்த சுபேதார்ன்னு சொன்ன மாரி, அரசர்கள் இருந்த சமயத்துல அவங்க அடிமை அல்ல அந்த தூக்கிட்டு வந்தவங்க. அவங்களுடைய வேலை அது. அவங்களுடைய வேலை, அந்த வேலைய அவங்க செஞ்சாங்க. அதுக்கு வந்து நீங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்ப அரசன்னு ஒருத்தன் இருக்கிறான். ஒருத்தன் இருக்கிறானா இல்லையா? அத நம்ம ஏத்துக்க தான் வேணும். அ அப்போ அரசன்னு இருக்கும்பொழுது, அவன் ஏன் அரசனா இருக்கணும்? இவன் ஏன் வந்து வ தூக்கிட்டு வரவனா இருக்கணும்? அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வேற ஏதாவது எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அ அது யாரும் இது பண்ணது கிடையாது. அதே மாரி சுபேதார்ன்னு ஏன் ஒருத்தர் இருக்கணும்? மேஜர்ன்னு ஒருத்தர் ஏன் இருக்கணும்? எல்லாரும் மேஜரா ஏன் இருக்கக்கூடாது? ஸோ ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க மேஜரா இருக்காங்க. இவரு சுபேதாரா இருக்கிறாரு. அதனால இவர் இந்த சாதாரண வேலையெல்லாம் செய்யணும். அ அதாவது நமக்கு வேற ஏதாவது எக்ஸ்ப்ளனேஷன் இருந்தா நம்ம எடுத்துக்கலாம். நீங்க ஏதாவது உங்களுக்கு தோணுச்சுன்னா சொல்லுங்க. இல்ல நீங்க மியூட்ல இருக்கீங்க. இல்லைங்க சவுண்ட் வரலைங்க. அவங்க சாந்தி வர இருக்க இல்ல போல இருக்கு. சரி அது தட் இஸ் ஓகே. அவங்க அவங்க வந்து ஜாயின் பண்ணும்போது பண்ணிக்கிட்டோம். திருப்பி போயிடுச்சோ? அவங்க தெரியல. அவங்க இதுல கொஞ்சம் வைஃபை ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும். வைஃபை. யா I think that was a good explanation, Kumar. ம். Valid point. அதாவது வந்து இது வந்து நம்ம சொல்றோம் இப்ப வந்து இந்த ஆர்கனைசேஷன்ஸ்லாம் இப்படி தப்பா பண்ணி இப்படி பண்றாங்க அப்படின்னு ம். சொல்றோம். ம். அது ம். அது மாதிரி இல்ல. நம்ம பொசிஷன்லயே நமக்கு இந்த வேலை நமக்குன்னு இடப்பட்ட வேலை அப்படிங்கிற மாதிரி. ம். அது சோ அந்த இடப்பட்ட வேலை ஏன் நான் அந்த அந்த பொசிஷன்ல இருக்கிறேன், ஒருத்தன் ஏன் அந்த பொசிஷன்ல இருக்கிறான், அதான் ம். அந்த கேள்வி. யா தட் வாஸ் ஐ தாட் தட் வாஸ் a good explanation, Kumar. யா எனக்கு வேற ஒண்ணும் கேள்வி மனோ இல்ல. சொல்லுமா. மியூட்ல இருக்கப்பா நீ மியூட்ல இருக்க. சரி. அவங்க சொன்ன மாரி வாட் எவர் இட் இஸ் ஷி ஹஸ் காட் அ பாயிண்ட்ல. அவங்க சொன்னது வந்து ஏன்னா நமக்குள்ள காமனா யூஸ் பண்ணுவோம். நான் என்ன பாவம் பண்ணேன்? எனக்கு ஏன் அது நடக்க போகுது? அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? இப்ப கேக்குதுங்களா? கேக்குது. இல்ல காமனா நம்ம ஊர்ல யூஸ் பண்ற விஷயம், நம்ம என்ன பண்ணோம்? நமக்கு ஏன்
அது ம். நடக்க போகுது. ம். காமனைஸ் பண்ணுவாங்க. இப்போ பொன் குழந்தை பிறகுது, நான் என்ன பாவம் பண்ணேன், எனக்கு போய் பொன் குழந்தை பிறக்க போகுது, ஆமா. பிறக்காது அப்படின்னுவாங்க. ம். இல்ல நம்ம கேன்சரெல்லாம் இருக்காது, நம்ம என்ன பாவம் பண்ணோம் ம். அப்படின்றது காமனான விஷயம் யூஸ் பண்றது. ம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் திருவள்ளுவர் வந்து பெரிய பெரிய விஷயம் சொன்னவருக்கு இந்த விஷயத்துல அவ்வளவு ஈஸியா ஸ்லிப் ஆகிறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி இல்லைங்களா? ம். So could there be an explanation or some other explanation? நம்மளோட இன்டர்பிரிட்டேஷன்ல பிரச்சனை இருக்கலாமா? Can it not be நம்ம போன பிறவியில பண்ண பயணம் பொறுத்து இந்த பிறவியில அனுபவிப்போம் அப்படிங்கிறது நிறைய இட்ஸ் இன் லைன் வித் ஈவன் வாட்ஸ் ரிட்டன் இன் பகவத்கீதா ம். மகாபாரத்னா திருக்குறள்ல அந்த அளவுக்கு கான்ட்ராடிக்ஷன் இருக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ அந்த வகையில நம்ம திருவள்ளுவர் எழுதுனதை நம்ம தப்பா இன்டர்பிரட் பண்ணிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கா? Would there be another explanation? தெரியல மனோ. ஏன்னா பரிமேலழகர் வந்து, ஏன்னா நான் இப்போ மற்ற உரைகள்லாம் இப்போ பார்க்கும்பொழுது, நான் இப்போ இந்த இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு படிக்கும்பொழுது மற்ற உரையெல்லாம் பார்த்தா மற்றதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக இருக்குது. பரிமேலழகர் வந்து வள்ளுவருக்கு லெவலுக்கு கிட்டத்தட்ட போயிட்டு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு எல்லாத்தையும். ஸோ அப்படி பண்ணும்பொழுது அதில் ஒரு தப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா ஒன்று. ரெண்டாவது என்னென்னா, இப்போ நாலடியார், இந்த ஔவையாரில் வந்து அதாவது தனிப்பாடல்கள்னு இருக்குது. அதில் நிறைய எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட எல்லா பாடல்லையுமே வந்து இது வருது. இந்த ஊழ்ங்கிறது இப்போ அதில் அந்த நான் சொன்ன பாடல்களை ஈட்டும் பொருள் முயற்சி எண்ணிறந்த ஆயினும் ஊழ் கூட்டும் படியின்றி கூடாவாம் அப்படிங்கிறதுலாம் வந்து இப்போ எல்லாரும் சொல்லும் பொழுது நம்ம வந்து அது இல்லைன்னு சொல்லலாம். யாரும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லலை. நமக்கு அதுக்கு ஒரு இன்னொரு எக்ஸ்ப்ளனேஷன் இருந்தால் பரவாயில்ல. நான் ரொம்ப எனக்கு வந்து இந்த முற்பிறவி பிறப்பிறவிலாம் இன்றைக்கி நல்லா செய்யணும், 4 பேருக்கு நல்லா செய்யணும், அவ்வளோதானே தவிர நாளைக்கு நான் எப்படி பிறக்க போகிறேங்கிறதுல நான் வந்து அவ்வளோ நம்பிக்கை இல்லாமல் தான் இருந்தேன். இப்போவுமே நல்லா 100% நம்புறேன்னு சொல்ல முடியாது. ஆனால் படித்து பார்க்கும்பொழுது வேறு எக்ஸ்ப்ளனேஷன் என்னால் கொடுக்க முடியல. வேறு அதாவது இப்போ உலகத்தில் இருக்கிற இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன சொல்கிறோம், நல்லது பண்ணு உனக்கு நல்லது நடக்கும். இப்போ இங்கிலீஷ்லேயும் இருக்குது, வாட் யூ ஸோ யூ ரீப் அப்படின்னு சொல்லி தான் எல்லாம் சொல்கிறோம் எல்லாம். ஆனால் தட் டசன்ட் ஹேப்பன். ரொம்ப கடுமையாக உழைக்கிறவங்களுக்கு நம்ம சம்டைம்ஸ் கிடைக்கிறது கிடையாது. அது நம்ம பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறோம். வாழ்க்கையில் எவ்வளோ பார்க்குறோம், எல்லாம் உழைக்கிறவங்களுக்கெல்லாம் கிடைக்குதா? அதே மாதிரி அதனால இதுக்கெல்லாம் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணணும்னா இந்த எக்ஸ்ப்ளனேஷன் சீம்ஸ் டு பி த ஒன்லி திங் விச் இஸ் கமிங் சம்வேர் நியர் டு வாட் கேன் பி அக்செப்டட். அதாவது நிர்மலா முந்தி சொன்ன மாதிரி இப்போ நமக்கே ஒன்று சரியாக நடக்கலை அப்படிங்கும் பொழுது நம்ம எல்லா முயற்சியும் பண்ணிட்டோம். அப்படிங்கும் பொழுது நம்மளால் அது ஏற்றுக்கிறதுக்கு இந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கிவ்ஸ் அஸ் a little bit of relief. இல்லைன்னா வில் ஃபீல் வெரி டிஜெக்டட். நமக்கு முடியல அப்படிங்கும் பொழுது நம்ம எல்லா முயற்சி செஞ்சதுக்கப்புறம், ஏன்னா இந்த பின்னாடி குரலில் வரும், இன்னும் 2 minutes இருக்கு, நம்ம அதோடு முடிச்சுருவோம். பட் அது வந்து தெய்வத்தான் ஆகாதெனும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும்ங்கிறது வந்து அங்கே தெய்வங்கிறது கடவுள் கிடையாது. தெய்வங்கிறது இந்த விதி ஊழ் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அதனால் முடியாதுன்னாலும் உங்களால் அது முடிஞ்சால் தான் உங்கள் காரியம் ஆகும். அது இல்லைன்னா கூட நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆகும். ஆனால் அதுக்கு மேலே ஆகாது. ஆனால் இப்போது சரி, நீங்கள் நல்லா படித்து நல்லா எக்ஸாம் எழுதுறீங்க, அல்லது நீங்கள் படித்த லெவலுக்கு உங்களுக்கு வந்து 70% தான் கிடைக்கும்னா, ஊழ் உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா 90% கிடைக்கும். இல்லைன்னா உங்களுக்கு 70% கிடைக்கும். ஆனால் நீங்கள் உழைக்காமே இருந்தீங்கன்னா ஃபெயில் ஆகிடுவீங்க. ஸோ அதனால தான் வந்து அது ஆழ்வினை உடைமையில் வரும். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா முன்னாடி ஊக்கமுடைமைன்னு ஒன்று இருக்குது. அது வந்து ஒரு முயற்சி, மனசார முயற்சி செய்கிறது. ஆழ்வினை உடைமைங்கிறது முயற்சி மட்டும் கிடைக்கிறது, செயல்லையும் காமிக்கிறது. அதுதான் ஆழ்வினை உடைமைன்னு. அதில் தான் இந்த பாட்டு வச்சிருக்கிறார். தெய்வத்தான் ஆகாதுன்னும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். உடம்பால் நீ வருத்தி உழைச்சி செஞ்சேன்னா எந்த அளவு உழைக்கிறியோ அந்த அளவுக்கு, அதாவது அந்த வெள்ளத்தனையை மல்ல நீட்டம் ஆந்திரதம் உள்ளத்தனை, அது மாதிரி எந்த அளவுக்கு நம்ம பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வரும்.
அந்த ஊழ்ங்கிறது இருந்துச்சுன்னா, அந்த அந்த விதிங்கிறது இருந்துச்சுன்னா, அதுக்கும் மேல வரும். மேல வரலாம். ஆனா, அதுக்கு கீழ போறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஏன்னா, நீங்க உழைச்ச அளவுக்கு உங்களுக்கு இருக்கும். அதத்தான் வந்து சொல்றாங்க. ஐ திங்க் philosophically, I think this explanation seems to be acceptable எனக்கு. The more I read around, it seems it is nothing about any religion or anything like that. Day to day practice, what you see in life, அதுக்கு ஒரு explanation வேணும்னா, this looks a bit acceptable to me. கலைஞர் உரையிலையும் அதுதான் இருக்கா? அப்படிதான் இருக்கா? நான் படிச்சது இல்ல. ஆமாமாமா. பரிமேலழகூர்ல அதான் இருக்கு. இல்ல கலைஞர் கலைஞர் உரையிலயா? அவர் என்ன பண்ணுவாரு, கலைஞர் உரையில வந்து எங்கெங்கெல்லாம் இதெல்லாம் வருதோ அதெல்லாம் எடுத்துட்டு சும்மா ஜெனரலா போட்டுருவாரு. விதிங்கிறத எடுத்துருவாரு. அதனால அந்த பிகாஸ் he doesn't he doesn't want to involve, அத வந்து எடுத்துட்டு அந்த விதிங்கிறத எடுத்துட்டு இப்போ வந்து இப்போ ஒண்ணும் இல்ல. we can quickly see அந்த இப்போ அந்த இது இருக்கு இல்லையா? இப்போ பாருங்க அந்த இதுக்கு இந்த பல்லக்கில் அறவழியில் நடப்பவர்கள் பல்லக்கில் உட்கார்ந்து செல்பவர்களைப் போல வாழ்க்கையில் வரும் இன்ப துன்பங்களை இரண்டையும் எளியவாக கருதி மகிழ்வுடன் பயணத்தை மேற்கொள்ளாதவர்கள். தீய வழிக்கு தங்களை ஆட்படுத்தி கொண்டவர்களோ பல்லக்கை தூக்கி சுமப்பவர்களைப் போல இன்பத்திலும் அமைதி கொள்ளாமல் துன்பத்திலும் தாங்கிக் கொள்ளும் மனப்பக்குவமின்றி வாழ்வையே வெறும் பெரும் சுமையாக கருதுவார்கள். அப்படியே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பிளனேஷன். ஸோ சாலமன் பாப்பையா எடுத்துட்டேன்னா அறத்தை செய்வதால் வரும் பயன், யாரோ இதில் இருக்காங்க, மியூட் பண்ணிட்டீங்கன்னா இது எக்கோ வருது. ஸோ அறத்தை செய்வதனால் வரும் பயன் இது என்று நூல்களை கொண்டு மெய்ப்பிக்க வேண்டியதில்லை. அதான் வந்து காட்சி அளவை. பல்லக்கை தூக்கிச் செல்பவனையும் அதில் பயணிப்பவனையும் கண்ட அளவில் பயனை அறியலாம் அப்படிங்கிற இவர் வந்து he doesn't want that விதி. கலைஞர் வந்து எல்லாத்துலேயுமே என்ன பண்ணுவார்னா அந்த கடவுள் விதி இதெல்லாம் வர்றதுலாம் எடுத்துருவார். ஸோ நம்ம ஊழ்னு படிக்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அவர் என்ன சொல்ல அதுக்கு. அதனால ஏன்னா ஊழ்னு ஒரு அறத்துப்பால கடைசியில் இருக்கிறது ஊழியல், ஒரே ஒரு அதிகாரம் இருக்குது ஊழ்னு. அதனால அப்போ பார்க்கலாம் நம்ம. தட் இஸ் டிஃப்ரென்ஸ். அவர் வந்து பிகாஸ் he doesn't want to, பட் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் இன் திருக்குறள். திருக்குறளுக்கு ஒரே சொன்னவங்க மற்ற எல்லாரும் இப்படி தான் சொல்லியிருக்காங்க. அவர் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். சாந்தி, நீங்கள் திருப்பி வந்துட்டீங்க, ஏதாவது சொல்லணுமா? மியூட்ல இருக்கீங்க. ஆமா, அது எங்களுடைய போன் வந்து கம்ப்ளீட்டா என்னமோ பிரச்சனை, அது கம்ப்ளீட்டா ஸ்டக் ஆயிடுச்சு. ஓ, சாரி. இல்லை அது பரவாயில்ல. நாங்கள் சொன்னது கேட்டுச்சா உங்களுக்கு? சாரி, நாங்கள் சொன்னது கேட்டுச்சா உங்களுக்கு? நீங்க பேசுனது கேக்குது எங்களுக்கு. ஓ, நீங்க சொன்னது வரல. ஒண்ணுமே இது பண்ண முடியல, அந்த மியூட்டையும் எடுக்க முடியல, ஒண்ணும் பண்ண முடியல. சிதம்பரத்தோட போன் வந்து கம்ப்ளீட்டா ஸ்டக் ஆயிடுச்சு, அதனால அதை இது பண்ணி இல்லை, நானும் மனோவும் அதை தான் பேசணும். இப்போ அந்த அதே தலைப்பில் தான் பேசணும். திருவள்ளுவரை பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி வந்து அவர் வந்து ஊழ் அந்த வலிமை அதை வந்து கம்ப்ளீட்டா அவர் நம்புற அவருடைய காலத்துல வந்து அது கம்ப்ளீட்டா அவருடைய இதுல அவர் எப்பயுமே ஒரே மாதிரி வியூல தான் இருக்கிறாரு. அது வந்து நீங்க சொன்ன மாதிரி தான் அவரு அதைத்தான் சொல்றாரு, அதுல எந்த சந்தேகமே இல்லை. ஆனா அதாவது நம்ம அதை ஏத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனா ஏத்துக்கலைன்னா அதுக்கு ஆல்டர்னேட் எக்ஸ்பிளனேஷன் என்ன? நமக்கு ஒரு ஆல்டர்னேட் எக்ஸ்பிளனேஷன் இருக்கா? நான் பார்த்த வரைக்கும் நல்ல ஒரு ஆல்டர்னேட் எக்ஸ்பிளனேஷன் எனக்கு சொல்ல முடியல. உங்களால யோசிக்க முடியல? ஆல்டர்னேட் எக்ஸ்பிளனேஷன் இருக்குது. அதுக்கு வந்து நம்ம வந்து நம்ம வந்து நம்மளுடைய வரலாற்று மாற்றங்களை தான் பார்க்கணும். சமுதாயத்துல வந்து எப்படி வந்து எல்லாரும் சமமா வேட்டையாடி வாழ்ந்துட்டு இருந்த மனிதர்கள் வந்து எப்படி வந்து இந்த மாதிரி சில பேர் கையில வந்து அதிகாரமும் மத்தவங்களை அட்மினிஸ்டர் பண்ணக்கூடிய இதுவும் எப்படி வந்தது அப்படிங்கிற அந்த அரசியல் பொருளாதார மாற்றங்களுடைய அந்த வரலாற்றை நம்ம பார்த்தோம்னா அதுக்கு விடை இருக்குது. எப்ப வந்து நம்ம வந்து வேளாண்மைங்கிறது வந்து வந்ததோ அப்ப வந்து நிறைய பேர் உழைக்கிறது, கொஞ்சம் பேர் அவங்களை நிர்வகிக்கிறது அப்படிங்கிற ஒரு இது வந்த போது அந்த
என்ன சொல்றது, நல்ல இது சொல்லுவார், பாரதிதாசன் அழகா சொல்லுவாரு, வாய்த்திறனும் கைத்திறனும் கொண்ட பேர்கள் கண்மூடி மக்களது நிலத்தை எல்லாம் கொத்திக்கொண்டு ஏப்பமிட்டு வந்ததாலே கூலி மக்கள் அதிகரித்தார், பொத்தலிலை களமானார் ஏழை மக்கள், புனல் நிறைந்த தொட்டியை போலானார் செல்வர் அப்படிம்பாரு பாரதிதாசன். அந்த வரலாறு தான் அதுக்கு காரணம். இல்ல நீங்க அதனுடைய தொடர்ச்சி தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா வாழ்க்கை முறையில இருக்கக்கூடியது. அது இல்ல இப்போ நீங்க சொல்றது வந்து நம்ம தனி மனிதருக்கு வந்து நல்லதுங்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஆனா வந்து எல்லாத்துக்கும் அதை வந்து நம்ம வந்து இது பண்ணி அவங்களுடைய அந்த இதை வந்து வழிநடத்த கூடாது அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட. அது வந்து கட்டாயமா கிடையாது. அதாவது நம்ம அதுதான் வந்து ஒரு இந்த பின்னாடி குறள்ல வரும் அதெல்லாம். இப்போ நீங்க அந்த இப்போ இது எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அதாவது இந்த கணியன் பூங்குன்றனார் இது வருது இல்லையா, யாதும் ஊரை யாவரும் கேளீர்ங்கிறது பாட்டு வருது இல்லையா, அதில் அது இது ரொம்ப முக்கியமாக வரும். அதில் அந்த பாட்டு பூரா வந்து அதில் ஒரு 2 வரி தான் கொஞ்சம் கடினமாக இருக்கும், மற்றதெல்லாம் எளிது. யாதும் ஊரே யாவரும் கேளீர், அதுக்கு அடுத்த வரி வந்து தீதும் நன்றும் பிறர் தர வாரா, நோதலும் தனிதலும் அவற்றோர் என்ன, சாதலும் புதுவதன்றே, இனிதன மகிழ்ந்தென்றும் இளமே, முனைவன் இன்னாதென்றலும் இளமே. இதெல்லாம் வந்து எதுக்குன்னா, எல்லாம் நல்லா இருக்குன்னு நினச்சிக்காத, ஒன்றுமே கிடைக்காதுன்னு நினச்சிக்காத. அதுக்கப்புறம் கொஞ்சம் அதாவது என்னென்னா, வானம் பொழிஞ்சு அந்த ஆறு வந்து ஓடி அந்த இதெல்லாம் இந்த புனைங்கிறது போட்டெலாம் எப்படி மேலே கீழெல்லாம் போகுதுன்னு சொல்லிட்டு, அது மாதிரி வாழ்க்கையில் திறவோர் காட்சியில் தெளிந்தனம் அகலின் மாட்சியின் பெரியோரை வேத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே அப்படின்னு. அது ரொம்ப உண்மை. அவர் 2 பாட்டு தான் எழுதினார் அதில் இந்த பாட்டில். ஏன்னா நம்ம எப்படி இருக்கோங்கிறது வந்து அதைத்தான் அதுதான் முக்கியமே தவிர அவங்களை இகழணும்னு யாருமே சொல்லலை. அதாவது அவங்கள கீழே பார்க்கணுங்கிறதும் கிடையாது. ஏன் அவங்க அப்படி ஒரு சொசைட்டின்னு கிடையாது. இந்த இங்கே இருக்கிற சொசைட்டி எடுத்துக்கோங்க. வி டோன்ட் அவங்கள இகழணும்னு எதுவும் சொல்லலை. அவங்க எல்லாரையும் ஒரு மாதிரி தான் மதிக்கணும், மரியாதை கொடுக்கணும். தி கொஸ்டின் இஸ் அவங்க ஏன் அந்த இருக்காங்க, இன்னொருத்தர் ஏன் இப்படி இருக்காங்க, அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் நம்மளால் கொடுக்க முடியுதா? அதுதான் முக்கியம். அதாவது அவங்கள வந்து அந்த நிலைமையில் வச்சு அவங்கள நீங்களாம் உங்களுக்கு உங்கள் விதி அதனால தான் இப்படி இருக்கீங்கன்னு யாருமே சொல்லக்கூடாது. ஆனால் அவங்க யோசிச்சாங்கன்னா, நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம் அப்படின்னு நினச்சாங்கன்னா, அவங்க முயற்சி பண்ணி மேலே வரலாம். யாரும் அதை வந்து எதுவுமே இல்லைன்னு சொல்லவே இல்லையே. அதான் சொன்னேன்ல, நீங்கள் முயற்சி திருவினை, முயற்சியின்மை இன்மை புகுத்து, அது வந்து வேறு. இது வந்து ஆழ்வினையோட மேலே வருது. தெய்வத்தான் ஆகாதுன்னு முயற்சி தன் மெய்வருத்த கூறிதரும். நீங்கள் யாரை வேணாலும் இருக்கலாம், நீங்கள் யாரை வேணாலும் இருக்கலாம். நீங்கள் முயற்சி நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பலன் கிடைக்கும். யாருன்னே சொல்லலையே. ஸோ ஆனால் ஸ்டில் வி நீட் அன் எக்ஸ்பிளனேஷன், டோன்ட் வி வை. சரி, இப்போ நம்மளே எடுத்துக்கங்க, நம்ம எல்லோரும் இருக்கோம் இங்கே. ஓகே, நீங்கள் இருக்கீங்க. உங்களோட நம்மளோட வசதியாக இருக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்களே, நம்மளோட கம்மியாக படித்தவங்க நம்மளோட வசதியாக இருக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அதுக்கு என்ன எக்ஸ்ப்ளனேஷன் சொல்ல போகிறோம் நம்ம? ஐ மீன் ஐ கேனாட் ஃபைண்ட் அன் எக்ஸ்ப்ளனேஷன். நான் வந்து கரூரில் இருக்கும்பொழுது எங்கள் வீட்டுக்கு எதிர்த்தாப்புல இருந்தவர் வந்து 2வது தான் படிச்சிருந்தார். அண்ட் தே வர் வெரி ரிச். வயல்லாம் வச்சுருந்தாங்க. நாங்கள் அவங்களோட எல்லாம் அந்த வண்டியில் போய் வயலெல்லாம் போய் பொங்கலுக்கெல்லாம் போவோம். வயல், தறி எல்லாம் வச்சுருந்தாங்க. அண்ட் அவர் படித்தது 2வது தான். பேப்பர் படிப்பார், அது அளவுக்கு படித்து வச்சுருந்தார். பேப்பர் பார்ப்பார் கொஞ்சம். மற்றபடிக்கு தேவர் நல்லவங்க, ரொம்ப நல்லவங்க. தேவர் வெரி ரிச் அண்ட் வி காட் அலாங் வெல் வித். பட் என்னென்னா, ஏன்னா இந்த மனுஷன் 5வதோ 2வதோ 5வதோ படிச்சிருக்கிறாரு, அவர் வந்து இப்படி இருக்கிறாரு, நம்ம வந்து டிகிரிலாம் வாங்கிட்டு இப்படி இருக்கிறோம்னு நம்ம நினைக்க முடியுமா? அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் அதையும் பார்க்கலாம்ல நம்ம. அப்போ என்னால் வந்து அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க முடியல. நீங்கள் சொல்கிறதோட இது எனக்கு புரியுது, நீங்கள் என்ன சொல்ல வரீங்கிறது எனக்கு புரியுது. அது அவங்களை இகழக்கூடாது, இகழ்றது தப்பு. எடுத்துக்கலாம். அந்த ஒருத்தர் நல்லா இருக்கா, ஒருத்தர் நல்லா இல்லைன்னு அந்த பர்டிகுலர் உதாரணம், ஒருத்தன் வண்டி இழுக்கிறான், ஒருத்தர் உட்கார்ந்து போறான்றத வந்து 2 விதமா எடுத்துக்கலாம். ஒண்ணு பை சான்ஸ், யார் ஐ மீன் பை சான்ஸ் இல்ல, வாட் எவர் will or nature puts them in 2 different positions for whatever reason from the past. அது ஒண்ணு சொல்லலாம். இல்லைன்னா வந்து எக்ஸ்ப்ளாய்டேஷனும் சொல்லலாம். அந்த ஒரு எக்ஸாம்பிளுக்கு. சில இதெல்லாம் அப்படி கிடையாது இல்ல. இப்ப படிச்சவன் கம்மி சம்பளம் வாங்குறான், படிக்காதவன் நல்லா இருக்கான்றதெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளாய்டேஷன்ல வராது. தட் இஸ் மோர் லைக்
பூல் மாதிரி தான், ம். நேச்சரோட ஃபன்னி ப்ளே தான் அது. வி கான்ட் டு எனிதிங் அபௌட் இட். அ இட் அ இஸ் அ நாட் ஈக்குவல். ஆமா. அதாவது அந்த விஷயங்களுக்கு வந்து நம்ம வந்து அத அளவுகோலா எடுத்துக்க வேண்டியதே இல்லையே. அந்த பணக்காரங்களா இருக்கிறாங்கங்கிறத அளவுகோலா எடுத்துக்க வேண்டியதே இல்லையே. அவங்க வாழ்க்கையில நல்லா இருக்கிறாங்க. நம்ம வந்து அந்த விஷயத்துல வந்து நம்ம ஒப்பிடுறது வந்து உண்மையால வந்து ஒரு மனிதன் வந்து இன்னொரு மனிதனுடைய இதுல வந்து வாழ்ற அந்த அந்த நிலைமையத்தான் நம்ம வந்து ஒப்பிடுறோம். இந்த மாதிரி பல விதமான இதுல வந்து இந்த மாதிரி வேரியேஷன்ஸ் இருக்கத்தான் செய்யும். ரேண்டம் வேரியேஷன்ஸ் நம்ம எல்லாரோட லைஃப்லயும் டிஃப்ரெண்டா இருக்கத்தான் செய்யும். அத வந்து நம்ம ஒப்பிடுறது இல்ல. இதுல இந்த மாதிரியான இதுகளை மட்டும்தான் சொல்ல வரேன். அது வந்து அப்ப அவருக்கு அவங்களுடைய காலத்துல இருந்த அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அந்த இதை வந்து அவர் வந்து தொகுத்து அவர் எழுதியிருக்கிறாரு. சில விஷயங்கள் வந்து அப்படியே எல்லாத்தையும் எடுத்துக்க முடியாது அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன். அதாவது நீங்க சொன்ன பின்னாடி ஒரு இதுல வரும் இப்போ. நம்ம இப்ப இந்த அடுத்து இந்த இல்லறவியல்லே வரும் இப்போ. இல்வாழ்க்கைக்கு அடுத்த இதுல வந்து வாழ்க்கை துணை நலம்ங்கிறதுல வரும். அதெல்லாம் வந்து இப்போ நான் தான் சொன்னேன்னே, தெய்வம் தொழால் நான் அது முந்தையே சொன்னேன்னு நினைக்கிறேன். தெய்வம் தொழால் கொழுன தொழுதொழுவால் பெய்யன பெய்யும் மழை அப்படின்னு சொன்ன குறள் வந்து இன்னைக்கு வாழ்க்கைக்கு அது வந்து ப்ராக்டிக்கலாக இருக்காது. அது மாதிரி இருக்குமே தவிர என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து அவர் அந்த தூக்குறவங்கள ஏதாவது இகழ்ச்சிப்படுத்தி சொன்ன மாதிரி எனக்கு தோணலை. எனக்கு தோன்றது ஜஸ்ட் ப்ராக்டிக்கலாக ஜஸ்ட் ஸ்ட்ரெயிட்டாக ஃபேக்டாக அவன் அந்த நிலைமையில் இருக்கான், இவன் நிலைமையில் இருக்கான். அது ஏன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க செஞ்சதுனால அவங்க அப்படி இருக்காங்க, இவங்க செஞ்சதுனால இப்படி இருக்காங்கங்கிறது அவங்க. ஏன்னா பின்ன முந்தைய பார்த்தோம், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்புவா செய்தொழில் வேற்றுமையான். நீங்கள் பிறக்கும் பொழுது எல்லாம் ஒன்றா தான் பிறக்கிறீங்க, நீங்கள் செய்கிறத பொறுத்தா எந்த நிலைமையில் இருக்கீங்கிறதையும் சொல்கிறார் அவர். அதனால ஆனால் நம்மளால் சில சமயம் பாருங்கள், நம்மளே பார்த்துருக்கோம், நம்ம கூட படித்தவங்களே ரொம்ப நல்லா படித்தவங்க, ரொம்ப நல்லா நம்ம எல்லாம் படிச்சுட்டு வரும்போது நல்லா பண்ணுறவங்க வந்து நமக்கு அந்த காலத்தில் டாக்டர் அல்லது இன்ஜினியர் தான், வேறு எதுக்கும் இப்போல்லாம் போகிறாங்க. அந்த காலத்தில் அப்படி கிடையாது. பார்த்துருக்கோம். நல்லா பண்ணுவாங்க, நல்லா படிச்சுட்டு வருவாங்க. ஃபைனல் எக்ஸாமில் ஏதாவது ஆகும், அவங்க போய் பிஎஸ்சியில் சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் நல்லா வந்தவங்களும் இருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படியே ரொம்ப சாதாரண வேலையில் போய் ஏதோ ரயில்வேஸில் அப்படியே கிளரிக்கல் ஜாபுக்கு போய் இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ இப்போ அவங்க உண்மையிலுமே நல்லா படிச்சுட்டு எல்லாம் பண்ணாங்க. ஆனால் அவங்களுடைய அதுக்கு எப்படி எக்ஸ்ப்ளனேஷன் வேறு ஒன்றும் கொடுக்க முடியல. அவங்க உழைப்பில் ஒன்றும் தப்பு கிடையாது. அன்றைக்கி எக்ஸாமில் ஏதோ தப்பு பண்ணி அவங்க மார்க் குறைஞ்சி போய் அவங்களுக்கு மார்க் இல்லைன்னா அந்த காலத்தில் வாங்க முடியாது. சரி லட்ஸே அவங்க அம்மா அப்பா காசும் இல்லை கொடுக்குறதுக்கு. அப்போல்லாம் காசும் கொடுத்து வாங்குறது ரொம்ப உங்களால் கொடுக்க முடியும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு எப்படி எக்ஸ்ப்ளனேஷன் சொல்ல போகிறோம்? அவங்க மேலே எந்த தப்பும் கிடையாது. அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷனுக்கு தான் இந்த ஊழ் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதாவது சாந்தி, இது வந்து இதில் எல்லாத்துலேயுமே அந்த தத்துவமில் எதுவுமே கரெக்டு தப்புங்கிறதே கிடையாது. நமக்கு எந்த எக்ஸ்ப்ளனேஷன் நமக்கு சூட்டபுளாக இருக்கோ அந்த எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம எடுத்துக்கிறோம். அது வந்து ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. இப்போ இந்த சிவபோதம் அது மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா, எல்லா தத்துவங்களும் சொல்கிறவங்களும் ஒரு சிங்கிள் தத்துவம் கரெக்டாக இருந்தால் அதுதான் உலகத்தையே இது பண்ணிருக்கோம். இட் இஸ் நாட் ட்ரூ. இல்ல. அதில் வந்து நமக்கு எந்த எக்ஸ்ப்ளனேஷன் நமக்கு வாழ்க்கைக்கு ஹெல்ப் பண்ணுதோ அந்த எக்ஸ்ப்ளனேஷனை நம்ம எடுத்துக்கணும். ஆனால் அதே மாதிரி நீங்கள் சொல்கிறதுல திருக்குறளில் எல்லாமே வந்து இப்போ சில கேள்வி கேட்கலாம். இது வந்து எனக்கு தோணலை, இது வந்து ஒரு தவறான ஒரு உதாரணமாக எனக்கு தோணலை என்னுடைய இன்டர்பிரிட்டேஷனில். நிர்மலா? இல்ல. நீங்க சொன்னதுதான் அந்த தீதும் நன்றும் யாதும் ஊரே யாவரும் கேளு பாட்டு தான். பேசிக்கா வந்து அந்த அந்த கல்லு மாதிரி அது புனை அடிச்சிட்டு வருது. அந்த கல்லு எங்க நிறுத்துதோ அப்படிதான் நம்ம வாழ்க்கையில நிறுத்தப்படுறோம். அப்படி சொல்லிட்டுதான் அந்த கல்லு எங்க வேணா நிறுத்தலாம். மேல இருந்து எடுத்துட்டு வந்து நம்மள மேலையும் நிறுத்தலாம், கீழையும் நிறுத்தலாம், எப்படி வேணாலும் நிறுத்தலாம். அதனாலதான் இவன் பெரியவன் அப்படின்னு பெருசா பெருமைப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல, இவன் சிறியவன் அப்படின்னு இகழ்றதுக்கும் ஒண்ணும் இல்ல. இது வந்து ஜஸ்ட் பொசிஷன்ஸ் இன் லைஃப், தட்ஸ் ஆல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு அதுல அந்த கணியன் பூகுன்ற பாட்டுல. பட் ஒன்லி ஒன் தாட் விச் ஐ வில் லீவ் இட், வி ஹேவ் டு ஃபினிஷ். சாந்தி, நீங்க ரைஸ் பண்ற பாயிண்ட் நல்ல பாயிண்ட். ஆனா அதுக்கு குமார் கேட்ட மாதிரி வேற அந்த வேரியேஷன்ஸுக்கு வேற ஏதாவது காரணம் இருக்குமா? ஒரு பர்టిక్యులர் இதுக்கு எக்ஸ்ப்ளாய்டேஷன் சொல்லலாம், வேற எதுக்கும் காரணம் இருக்குமா? ரேண்டம் ஹேப்பனிங்ஸ் வந்து யூ கான் நீங்க சொல்றதுக்கு அந்த ரேண்டம் வேரியேஷன் நீங்க சொல்றதுக்கு யோசிச்சு அதுதான் நான் சொல்ல வரேன். நான் என்ன சொல்ல வந்தேன்னா,
ரேண்டம் வேரியேஷன்ஸ் லைஃப்ல இருக்கும். இந்த சான்ஸ் இருக்கும். சில பேருக்கு கேன்சர் வருது, சில பேருக்கு கேன்சர் இல்ல. எல்லாம் எத்தனையோ பேர் ஸ்மோக் பண்றாங்க. சில பேருக்கு வருது, சில பேருக்கு வர்றது இல்ல. சில பேருக்கு வந்து ஜெனடிக் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, சில பேருக்கு என்விரான்மெண்டல் இன்டராக்ஷன்ஸ் இருக்குது. அந்த சான்சஸ் வந்து நம்ம வந்து அதனுடைய ஃபேக்ட் வேல்யூல வந்து அப்சர்வ் பண்ணி அக்செப்ட் பண்ணிக்கிறது முடியல அப்படின்னா, நம்மளுக்கு ஊழ்ங்கிற இது வந்து ஹெல்ப் பண்ணுதுன்னா ஓகே, தட் இஸ் ஃபைன். நான் என்ன சொல்ல வரேன்னா, அதையே எல்லாத்துக்கும் அப்ளை பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வந்தேன். If அது you அது need an அது கரெக்ட். explanation அதாவது for certain things happening in life, then okay, you can say that வந்து okay, it is my fate. It happened. நான் நல்லா படிச்சேன், ஆனாலும் அது போச்சு. நான் நல்லா தான் வாழ்ந்தேன், ஆனாலும் எனக்கு கேன்சர் வந்துச்சு. அந்த மாதிரி வரும்போது we look for something இல்லையா? It helps you to face that and carry on with the life. Yeah, coping. Still it doesn't explain in the திருவேறு தெள்ளியராதல் வேறு. அது அந்த அது அந்த randomness தான் அது இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணல. அந்த அது எக்ஸ்பிளைன் பண்ணல. யா, இது வந்து நீங்க சொல்றது வந்து கோப்பிங் ஸ்ட்ராட்டஜி. ஊழ வச்சு என்னால கோப் பண்ண முடியுதுன்னா இட் இஸ் பெட்டர். ஐ கேன் கோப் தட் வே. யா, பட் ஸ்டில் இட் டசன்ட் எக்ஸ்பிளைன் த randomness. ஓகே, ஐ திங்க் வி ஹேவ் டு ஃபினிஷ் குமார். ஓகே ஓகே. இப்போ அடுத்த வாரம் வந்து இப்போ இல்லறவியல் போயிடுவோம். இல்வாழ்க்கை அடுத்த வாரம் பார்ப்போம். ரைட், ஓகே. பார்த்துக்கலாம். Thanks ஓகே, everyone. பாய் Thanks so much. தேங்க் யூ. பாய் Thank you. பாய். Thank you. Bye 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 bye. Bye.